صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الأوتاد الذين طغوا في البلاد فأكثروا فيها الفساد فصب عليهم ربك صوت عذاب. وقال رسول الله صلى الله عليه وسلم لو أن عبيدي أطاعوني لسقيتهم المطر بالليل وأطلعت عليهم الشمس بالنهار ولم أسمعهم صوت الرعد. وقال رسول الله صلى الله عليه وسلم من أصلح ما بينه وبين الله أصلح الله ما بينه وبين رعيته أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஆங்காங்கே செவிமடித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மிகப்பெரிய அருளின் காரணமாக, அவனுடைய பெரிய பேருபகாரத்தின் காரணமாக, அவனுக்கு விருப்பமான அவனுடைய பள்ளிவாசலில், அவனுடைய தீனுடைய மஜ்லிஸில், முஸாக்கராக்களில் கொஞ்ச நேரம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அரிய நல்ல சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை நம்மவர்களுக்கு ஏற்படுத்தி தந்ததற்காக நாம் அல்லாஹ்விற்கு மிக அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரையாவது விரும்பி விட்டான், நேசித்து விட்டான் என்றால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய பாக்கியம் தீனின்படி நடக்கக்கூடிய சந்தர்ப்பம், வாய்ப்பு. மனிதர்களுக்கான சொத்துக்களை, செல்வங்களை, மாட மாளிகைகளை, பெரிய கோட கோபுரங்களை, பட்டங்களை, பதவிகளை உயர்ந்ததாக சிறந்ததாக நினைக்கிறார்கள். ஆனால் இவைகள் ஒன்றுக்கும் அல்லாஹ்விடத்துல மதிப்பில்லை. அல்லாஹ் யாரையாவது விரும்பி விட்டான், நேசித்து விட்டான் என்றால் அவரை கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன? அவன் மரணிப்பதற்கு முன்னால தீனின்படி நடக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுப்பான், நல்ல நல்ல சந்தர்ப்பங்களை கொடுப்பான். எப்படியாவது என்னுடைய அடியான் தெரிந்துவிட வேண்டும், அவன் நல்லவனாக மாறிவிட வேண்டும், வழிகேட்டிலிருந்து நேரான வழிக்கு வந்துவிட வேண்டும், இருட்டிலிருந்து எப்படியாவது அவனை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பது அந்த ரப்புல் ஆலமீனுடைய விருப்பம். அதனால பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துகிறான், பல வாய்ப்புகளை உண்டு பண்ணி தருகின்றான், விசேஷமான சில மாதங்களை ஏற்படுத்துகின்றான், அந்த மாதங்கள்ல சில விசேஷமான இரவுகளை உண்டு பண்ணுகின்றான், சில பகல்களை ஏற்படுத்துகின்றான், அந்த பகல்கள்ல சில நேரங்களை ஏற்படுத்தி தருகின்றான். எப்படியாவது என்னுடைய அடியான் என் பக்கம் நெருங்க வேண்டும், என்னுடைய தகர்ரூப் என்று சொல்லக்கூடிய நெருக்கம் அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்பது அந்த அல்லாஹ்வுடைய விருப்பம். அதனால நாம் எவ்வளவு தான் அவனை மறந்திருந்தாலும் அவன் எங்களை மறப்பதில்லை. ஹதீஸ குதுஸில கூறுகின்றான், யப்ன ஆதம் உذ்குர்னி இன் ذكرتني ذكرتك وإن نسيتني ذكرتك. ஆதமுடைய மகனே, நீ என்னை ஞாபகம் செய், நீ என்னை
அந்த மாணவர்கள் இரவும் பகலும் இடைவிடாது தொடர்ந்து அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறாங்க. அவருடைய திக்ரில் புகழில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறாங்க. லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுஅமரூன். அவர்களுக்கு அல்லாஹ் எதை ஏவினாலும் அதற்கு மாறு செய்ய மாட்டாங்க. ஏகப்பட்டதை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டே இருப்பாங்க. அந்த மலக்குமார்களை கூட அல்லாஹ் நமக்காக வேண்டி படைத்திருக்கிறான். நம்முடைய விடயத்துல அல்லாஹ் எத்தனை ஏற்பாடுகள் ஹதீஸ குதுஸில கூறுகின்றான். உங்களுடைய விடயத்துல நான் கட்டர் கட்டமாக பல ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருந்தேன். நீங்க உங்களுடைய தாயுடைய வயிற்றுல வளர்வதற்கு முன்னால உங்களுடைய தந்தையுடைய முருகன் தந்த இந்திரிய துளியாக இருந்தீங்க. அதற்கு முன்னால நீங்க இருந்திருந்தீங்க, ஒன்றுமே இல்லாமல் இருந்தீங்க. முருகன் தந்த இந்திரிய துளியாக இருந்தீங்க. பின்னால் உங்களுடைய தாயுடைய கர்ப்பப்பறையில கர்ப்பப்பையில உங்களை வைத்து நான் என்ன செய்தேன், வளர்த்தேன். 10 மாதம் 9 மாதம் வைத்து அந்த தாயினுடைய கர்ப்பப்பையில அழகான முறையில் உங்களுக்கு தோற்றத்தை தந்தது யாரு? ஒரு நாளைக்கு உலகத்துல ஒரு நாளைக்கு 1 லட்சத்திற்கு மேற்பட்ட குழந்தைகள் பிறக்கின்றன. அந்த 1 லட்சத்திற்கு மேற்பட்ட குழந்தைகளுடைய உருவ அமைப்பை தந்தது யாரு? அல்லாஹ். அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா. அந்த தாய்மார்களுடைய கர்ப்பப்பையில நான் விரும்பிய தோற்றத்திற்கான உங்களுக்கு உருவ அமைப்பை தந்திருக்கிறேன். அந்த ஒரு இலட்சம் குழந்தைகளை ஒன்று சேர்க்க முடியாத ஒரு மைதானத்துல அப்படி சேர்த்து நீங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி 2 குழந்தைகள் இருக்காது. அதனுடைய முகத்தினுடைய சாயல் வித்தியாசம், நிறம் வித்தியாசம், துணி வித்தியாசம், கை ரேகை வித்தியாசம், சப்தம் வித்தியாசம், ஒவ்வொன்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வித்தியாசமாக படைத்திருக்கிறான். அந்த தாயினுடைய கர்ப்பப்பறையில அந்த குழந்தைக்கு உணவை கொடுத்தது யாரு? அல்லாஹ் கேட்கிறான், மன் அவுசலக்கல் கதா ஐந்தமா குந்த ஜனீனன் ஃபீ பத்னி உம்மிக. நீ உன்னுடைய தாயினுடைய வயிற்றில சிறிய சிசுவாக இருந்தாய். ஏந்த வேளையில உனக்கு உணவை கொள்வது சேர்க்க யாரால் முடிந்தது? உன்னுடைய தாயால் முடிந்ததா? உன்னுடைய தந்தையால் முடிந்ததா? இன்று சிலர்கள் பேசிக் கொள்வாங்க, நான் வீட்டில் இருக்கணும், நான் வீட்டில் இல்லாத என்னுடைய குடும்பம் நடக்காது, நான் டெக்னியில ஆபீஸ்ல இருக்கணும், இருந்தா தான் என்னுடைய டெக்னி நடக்கும், இருந்தா தான் என்னுடைய ஆபீஸ் நடக்கும், நான் இருந்தா தான் வீட்டுல பாதுகாப்பு. அல்லாஹ் கேட்கிறான், உன்னுடைய தாயினுடைய வயிற்றுல வளர்ந்த அந்த குழந்தைக்கு உன்னால உணவு கொடு. மிகப்பெரிய மகான் தேவபந்துடைய உலமாக்கள் என்று உள்ளவர்கள் அவர்கள் ஒரு தடவை சொன்னாங்க, ஜுனூனுன் மின்க அன்னத்தாய அன்னத்தாய ரிஸ்குன் வ யுர்ஸகு ஃபீ கிஷாவத்திஹி ஜனீனு. ஜுனூனுன் மின்க உங்களுடைய பைத்தியத்தனமாக இருக்குது. அன்னத்தாய ரிஸ்குன் முயற்சியினால தான் ரிஸ்க் கிடைப்பது என்று நீங்க எண்ணுவது இருக்குது. அது உங்களுடைய மடமைத்தனம், பைத்தியத்தனம். வ யுர்ஸகு ஃபீ கிஷாவத்திஹி ஜனீனு முயற்சியினால தான் உணவு கிடைக்கும் உண்டா? தாயினுடைய வயிற்றில வளரக்கூடிய குழந்தை என்ன முயற்சி செய்கிறது? ஜரா கலமுல் கபாஇ பிமா யகூனு. அல்லாஹ் அவருடைய விதியில உலகத்துல என்ன நடக்கும் என்பதை எழுதி வைத்து விட்டான். ஃபஸியானி தஹர்ருக்கு வ சுகூனு. அதனால நீங்க முயற்சி செய்வதும் முயற்சி செய்யாமல் இருப்பதும் சரிசமம். அதனால முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் ஒரு சபபுக்காக வைத்திருக்கிறான். ஆனா துனியா அல்லாஹ் எதை ஏற்படுத்தினானோ அது மாத்திரம் தான் கிடைக்கும். தீன் இருக்குது, முயற்சி செய்ய 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 அதெல்லாம் முன்னேற்றம். அதனால தான் உருதுல சொல்லுவாங்க, துனியா பக்கதர முகத்தர், தீன் பக்கதர மெஹனத். துனியா பக்கதர முகத்தர், துனியா இருக்குது, அது அல்லாஹ் விதியில் எவ்வளவு எழுதினானோ அதுதான் கிடைக்கும். தீன் பக்கதர மெஹனத், எவ்வளவு முயற்சி செய்வீங்களோ அந்த அளவுக்கு கிடைக்கும். இப்பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், தாயுடைய வயிற்றுல நீங்க சிசுவாக இருந்தீங்க, உங்களுக்கு உணவை கொண்டு வந்து சேர்த்தேன். நீங்க 9-10 மாதத்துக்கு பின்னால பூர்த்தியான ஒரு குழந்தையுடைய வடிவத்தை அடைந்ததற்கு
அதிகமா என்ன நினைக்கணும், அதிகமாக என்ன வணங்கணும், காலையிலும் மாலையிலும் என்னுடைய சிக்கன தஸ்பீஹ்ல ஈடுபடணும் என்று நினைத்துத்தான் நான் அவளை படைத்தேன். இவ்வளவு செஞ்சிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், இப்ன ஆதம் லீ அலைக ஃபரீதத்துன் வலக அலைய ரிஸ்குக, எனக்காக வேண்டி உன் மீது பாரி ஒரு பொறுப்பு இருக்குது, பெரிய ஒரு கடமை இருக்குது. ஆனா உன்னுடைய சகல தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பொறுப்பு அது என்னுடையதாக இருக்குது. நீங்க என்னுடைய கருத்தை விட்டுடுறீங்க, என்னுடைய சட்டத்திட்டங்களை விட்டுடுறீங்க, என்னுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக நடக்கிறீங்க. ஆனா நான் உங்களுக்கு செய்யற உணவுல எந்த மாற்றத்தையும் செய்ய மாட்டேன். நான் உங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள்ல எந்த குறைவையும் செய்ய மாட்டேன். நான் உங்களுக்கு என்னென்ன செய்து கொண்டிருக்கிறேனோ அதை செய்து கொண்டே இருப்பேன். நீங்க எனக்கு எவ்வளவு தான் மாறு செஞ்சாலும் சரி, எவ்வளவு தான் கட்டளைகளை விட்டுவிட்டாலும் சரி, நான் செய்து கொண்டே இருப்பேன். உலகத்துடைய தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்யறான். மறுமுறையில இதே என்னுடைய அடியார்கள் ஆசிரால் நஷ்டத்தை தழுவிவிடக் கூடாது, தோல்வியை தழுவிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இலட்சக்கணக்கான நபிமார்கள், 300க்கும் மேற்பட்ட ரசூல்மார்கள், 100க்கும் அதிகமான தொகுப்புகள், சுமார் 4 வேதங்களை அவ்வப்போது அந்தந்த கண்டங்கள்ல அந்தந்த நாடுகள்ல கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்து அடியார்களுக்கு அல்லாஹ் விளங்க வைத்துக் கொண்டே இருந்தார். இந்த வரிசையில தான் நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கடைசியாக அனுப்பி வைக்கிறார். நபி அவர்கள் வந்த அந்த காலத்தை பத்தி எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நாங்க அடிக்கடி நாவு கூட்டாம சொல்றது ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்து மக்கள், மடையர்கள், மிருகத்தனம் கொண்டவர்கள், மனிதர்களுடைய குணமற்றவர்கள். நாங்க அடிக்கடி சொல்றது ஏன் அந்த அளவுக்கு மோசமானவர்கள். ஒரு அழகான பெண் குழந்தை கிடைத்தது என்ற செய்தி சொல்லப்பட்டுட்டா அவர்களுடைய முகமெல்லாம் கருத்து போய்விடும். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், وَإِذَا بُشِّرَ أَحَدُهُم بِالْأُنثَى ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ يَتَوَارَى مِنَ الْقَوْمِ مِنْ سُوءِ مَا بُشِّرَ بِهِ أَيُمْسِكُهُ عَلَى هُونٍ أَمْ يَدُسُّهُ فِي التُّرَابِ. அவர்களில் ஒருவருக்கு உனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை கிடைத்து விட்டது என்ற அந்த சுப செய்தி சொல்லப்பட்டு விட்டது என்றால் அவருடைய முகமெல்லாம் கருத்து போய்விடும். கோபத்தை விழுங்கிக் கொண்டிருப்பார். சமூகத்தை விட்டும் சமுதாயத்தை விட்டும் ஒளிந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருப்பார். இந்த கேவலமான செய்தியுடன் இந்த குழந்தையை உயிருடன் வைப்பதா அல்லது மண்ணுக்கு கீழே போட்டு புதைத்து விடட்டுமா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு மிக மோசமானவர்களாக இருந்தார்கள். மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, அவர்களிடத்தான் நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். நபி அவர்கள் வந்த வேளையில அவர்கள் எழுத வாசிக்க தெரியாத உண்மைகளாக இருந்தாங்க. முழு மக்காவுக்குள்ள எழுத வாசிக்க தெரிந்தவர்களுடைய எண்ணிக்கை ஒரு 16 பேர் அல்லது ஒரு 40 பேர் இருப்பாங்க. அவ்வளவுதான். மீதமுள்ளவங்க எல்லாம் எழுத வாசிக்க தெரியாதவர்கள். நாகரீகத்துடைய வரைவிலக்கணம் கூட தெரியாது. அதனால தான் பள்ளியில வந்து சிறுநீர் கழிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு நாகரீகம் தெரியாதவங்க. பொருளாதாரத்துல 0 இருந்தாங்க மிகையாகாது. அறிவுத்துறையில 0 மிகையாகாது. வைத்திய துறையில, சமூக ரீதியில, விஞ்ஞான அடிப்படையில எதிலுமே அவர்கள் சிறந்தோ உயர்ந்தோ விளங்கல்ல. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா துறைகளிலேயும் பின்தங்கி இருந்த இவர்களை நல்லவர்களாக மாற்றணும், புனிதர்களாக மாற்றணும், சிறந்தவர்களாக மாற்றணும் என்று அவர்களுக்கு முன்னால நபி அவர்கள் வைத்து ஒரு திட்டம் இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு திட்டம்.
என்ன? அல்லாஹ்வை விளங்காதது, அல்லாஹ்வை அறியாதது. அல்லாஹ்வை அறிஞ்சா அல்லாஹ்விற்கு மாறு செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வை தெரிஞ்சா அந்த ரப்புல் ஆலமீனுக்கு மாற்றம் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வை அறியாததுனால தான் மாற்றம், அல்லாஹ்வை விளங்காததுனால தான் தவறு. அந்த தவறுகளினால தான் உலகத்துல பிரச்சனை. இன்றைக்கு நாங்க பார்க்கலாம், முழு உலகத்துல பிரச்சனை. இந்த முழு பிரச்சனைக்குரிய காரணம் என்ன? மனிதனுடைய கெட்ட செயல்கள் தான். எங்களுக்கு ஜின்களால ஏதாவது பிரச்சனை ஏற்படுதா? மிருகங்களால பிரச்சனைகள் ஏற்படுதா? பறவைகளால பிரச்சனைகள் ஏற்படுதா? முழு உலகத்துல நாங்க பார்க்கலாம், சில ஆண்களால அல்லது சில பெண்களால இந்த பிரச்சனை தான் ஏற்படுது. ஆண்கள் பெண்கள் பிரச்சனைகள் செய்வதற்குரிய காரணம் என்ன? அவர்கள் சேர தவறுகள், அவர்கள் சேர பாவங்கள். அந்த தவறுகள் பாவங்களுக்குரிய காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய பயம் அவர்களுடைய உள்ளத்தில் இல்ல, அல்லாஹ்வுடைய அச்சம் அவர்களுடைய உள்ளத்தில் இல்ல. அதனால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அந்த மனிதர்களுக்கு என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வை விளங்க வைத்தாங்க. அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, அவருடைய உள்ளமை என்ன, அவருடைய குதிரத் என்ன, அவருடைய சக்தி என்ன. மக்காவுடைய 13 வருட வாழ்க்கையில சஹாபாக்களுக்கு ஈமானை படித்துக் கொடுத்தாங்க. இப்னு மாஜாவுல வரக்கூடிய ரிவாயத், ஹஜ்ரத் ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கின்றார்கள். குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ நஹனு ஃபித்யானுன் அஸாதிரா ஃபதஅல்லம்னா الஈமான் قبل ان نتعلم القرآن ثم تعلمنا القرآن فازددنا به ஈமானா. நாங்கள் நபி அவர்களோடு பருவ வயதை அடையாத சிறுவர்களாக இருக்கும் பொழுதே சேர்ந்தே இருந்தோம். அந்த காலத்துல ஈமானை தான் படித்தோம், குர்ஆனை படிப்பதற்கு முன்னால. கிட்டத்தட்ட 13 வருஷமா ஈமானை படித்தாங்க. குர்ஆனை படிப்பதற்கு முன்னால ஈமானை படித்துட்டு குர்ஆனை படித்ததனால நம்முடைய ஈமான்ல அதிகரிப்பு ஏற்பட்டதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆனா நிலைமை இன்றைக்கு மாறிடுச்சு. நாங்க ஈமான படிக்காம குர்ஆனை படித்ததனால குர்ஆனுடைய ஞானம் இருக்குது, குர்ஆனுடைய செயல் இல்லை. இன்னைக்கு உலகத்துல பெரும் பெரும் தலைவர்கள், எத்தனையோ நாட்டவர்கள் குர்ஆனை பத்தி ரிசர்ச் பண்றாங்க, குர்ஆனை பத்தி ஆராய்ச்சி செய்யறாங்க. ஜெர்மன்ல எவ்வளவு பெரிய பெரிய அந்த யூனிவர்சிட்டியில் உள்ள லெக்சர்ஸ்மார் இருக்கிறாங்கன்னு சொன்னா, எங்களை பெரிய பெரிய உலமாக்களுக்கு இல்லாத கிதாபுகள் எல்லாம் அவர்களுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு அவர்கள் இஸ்லாத்துல, குர்ஆன்ல, ஹதீஸ்ல, ஆனா அமல் அவர்களுக்கு இல்ல. ஈமான படிக்காம குர்ஆனை படிச்சதனால குர்ஆனின் படி நடக்க முடியாது. சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் படித்துக் கொடுத்த முறை என்ன? முதலாவது ஈமான படிங்க, ஈமான படிச்சா குர்ஆனின் படி நடக்கிறது லேசு. இன்னைக்கு நம்மள்கிட்ட இல்ல ஈமான். என்ன? என்னுடைய வாப்பா முஸ்லிம், வாப்பாவுடைய வாப்பா முஸ்லிம், அவருடைய அப்பா முஸ்லிம், அதனால நான் முஸ்லிம், அவ்வளவுதான். அந்த பரம்பரையா வந்த ஈமான் இருக்கிறதே தவிர நாங்க ஈமானுக்காக முஜாஹதா செய்தோமா, தியாகம் செய்தோமா, கஷ்டப்பட்டோமா, இறக்கம் செஞ்சோமா, தூக்கம் ஒழித்தோமா? ஒன்றுமே செய்யல. ஈமான படிக்காம இன்னைக்கு மக்கள் எல்லாம் குர்ஆனை படிக்கிறாங்க, படித்த மேதைகள் இருக்கிறாங்க, ஆனா செயல் ரீதியில் இல்லை. யார பார்த்து கேட்டாலும் சொல்லுவாங்க, இது என்ன, இது பருது கட்டாயம் செய்யணும், இது இல்லை என்ன, இது ஹராம் செய்யக்கூடாதது, இது மக்ரூஹ் சரியில்ல வெறுக்கப்பட்டது, இது சுன்னத்து, இது பித்அத். எல்லாத்துக்கும் தெரியும், ஆண்களுக்கு தெரியும், பெண்களுக்கு தெரியும். ஆனா தெரிந்து கொண்டே பருத விடுறாங்க, தெரிந்து கொண்டே ஹராம செய்யறாங்க, தெரிந்து கொண்டே பித்அத் செய்யறாங்க, தெரிந்து கொண்டே சுன்னத்தை விடுறாங்க. காரணம் என்ன? படிக்க வேண்டிய முறைப்படி ஈமான படிக்காததுனால குர்ஆனின் படி நடக்கிறது கஷ்டம். வேளாண் பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஆரம்ப காலத்துல நபியுடைய வேலை என்ன? குர்ஆன்ல முதலாவது இறங்கியது சூரா இக்ராவில் உள்ள 5 ஆயத்து தான். நபி அவர்கள் என்ன செய்யறாங்க? அந்த ஹிரா குகையில வணக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க. குர்ஆன்ல உள்ள 5 ஆயத்துகள் தான், இக்ராவில் உள்ள 5 ஆயத்துகள் முதலாவது அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். அதற்கு பின்னால சூரா நூன் வல் கலம் என்ற சூரா இறக்கப்படுது. மூணாவது கட்டமாக யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸிர் என்ற அந்த 2 சூறாவை கட்டம் கட்டமாக அல்லாஹ் இறக்கிறான். அந்த சூரா முஸம்மில்ல நபியுடைய ஜோடி என்ன, நபியுடைய வேலை என்ன, அதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். சூரா முஸம்மில்ல யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஜித் அலைஹி வரத்தில் குர்ஆன தர்தீலா இன்னா கனுகி அலைக கௌலன் ஸகீலா இன்ன நாஷிஅத்தல் லைலி ஹிய அஷத்து வத்அன் வ அக்வம கீலா. இதுவரைக்கும் நபி அவர்களுடைய பகல் வணக்கத்தை, இரவு வணக்கத்தை பற்றி குறிப்பிட்டார். போர்வை போற்றியவரே, எழுந்து நில்லுங்க, முழு இரவு வணங்குங்க, அல்லது பாதி வணங்குங்க, அல்லது அதையோட கொஞ்சம் கூடுதலா வணங்குங்க, குர்ஆனை ஓதுங்கன்னு சொல்லி இரவுடைய வணக்கம். பகலில்
நீங்க பூமியில பாதையில மக்காவுடைய கரைகள்ல அந்த வீதிகள்ல அலைந்து தெரிந்து அந்த மக்களை தீனின் பக்கம் அழைக்கணும், அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் அழைக்கணும். நபியோக பாகுபாடு காட்டல்ல, வித்தியாசம் காட்டல்ல, பெரியவர் பெரியவர், படித்தவர் பாமரர். ஹஜ்ரத் பிலால் எத்தியோப்பியாவிலிருந்து வந்த ஒரு கருப்பு நிற அடிமை, ஹஜ்ரத் பிலாலையும் அழைச்சாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைச்சாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவர்களையும் அழைச்சாங்க. ஹஜ்ரத் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைச்சாங்க. மக்காவுல நாங்க பார்க்கலாம், தாரும் நஜ்வான்னு சொல்லி முக்கியமான ஒரு சங்கம் இருந்துச்சு. அந்த சங்கத்துல கூடி அவர்கள் மசூரா செய்வாங்க. எப்படி முகம்மதை யாரு கொலை செய்யறது, முகம்மது தொழும் பொழுது அவருடைய கழுத்துல கொடலை கொண்டு போய் கொட்டுவது யாரு, முகம்மது நடக்கக்கூடிய பாதையில முத்தெரிகளை கொண்டு போய் கொட்டுவது யாரு, அவருடைய வீட்டுக்கு முன்னால அசூசைகளை அசுத்தங்களை கொண்டு போய் போடுவது யாரு, அவர்களுடைய மசூராவுடைய முழு சாரம்சம் என்ன, முகம்மதையும் முகம்மதுடைய தோழர்களுக்கும் அநியாயம் செய்யறது. அத குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், وَإِذْ يَمْكُرُ بِكَ الَّذِينَ كَفَرُوا لِيُثْبِتُوكَ أَوْ يَقْتُلُوكَ أَوْ يُخْرِجُوكَ وَيَمْكُرُونَ وَيَمْكُرُ اللَّهُ وَاللَّهُ خَيْرُ الْمَاكِرِينَ. முஹம்மதே, அவர்கள் உங்களை கொண்டு சதித்திட்டம் தீட்டுறாங்க. உங்களை கொல்லுவதற்கு அல்லது உங்களை சிறையில போட்டு அடைப்பதற்கு, அவங்க யுக்ரிஜு அல்லது மக்காவிலிருந்து உங்களை நூறுபடுத்தி எடுப்பதற்கு, அல்லாஹ் அவர்கள் சதி செய்யற மாதிரி நானும் சதி செய்து கொண்டே இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவர்களுடைய மஷூராவுடைய சாரம்சம் நபியையும் நபி தோழர்களையும் அளிப்பது. ஆனால் நபி அவர்கள் அர்க்கம் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் உட்கார்ந்து கொண்டு சில பெரிய சஹாபாக்கள் அவர்களோடு மஷூரா செய்றாங்க. அபூ ஜஹலுக்கு யாரு அவர் கொடுக்கிறது, அபூ லஹபை யாரு அழைக்கிறது, அபூ சுஃபியானை யாரு சந்திக்கிறது, எங்க சந்திக்கிறது, யாரு பேசுறது, எப்படி பேசுறது. அவர்களோ இவர்களை அழிப்பதற்கு திட்டம், நபி அவர்களோ இவர்களை சுவர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய திட்டம். எந்த அளவுக்கு கவலைப்படுறாங்க. அல்லாஹ் இடத்துல கேட்கிறான், லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். முஹம்மதே, இவங்க ஈமான் கொள்ளல, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நீங்க உங்களையே அழித்துக் கொள்ள போகின்றீர்களா, உங்களையே அழிவில் போட்டுக் கொள்ள போகின்றீர்களா என்று கேட்கக்கூடிய அளவுல நபி அவர்கள் கவலைப்பட்டாங்க. கவலைப்பட்டு அந்த மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சாங்க, அந்த மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பாடுபட்டாங்க, அந்த மக்களை அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் அழைச்சாங்க. நபியுடைய தாவத்திற்கு தேவையா வேற ஆளுடைய ஆயத்துக்கள் அல்லாஹ் இறக்கிக் கொண்டே இருந்தான். அல்லாஹ்வுடைய போதனை என்ன, நீங்க அல்லாஹ் சொன்ன பிரகாரம் உங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டா உலகத்திலேயும் நிம்மதியான வாழ்க்கை, ஆখিরাவிலேயும் நிம்மதியான வாழ்க்கை. அல்லாஹ் ஆரம்பத்தில் யாரையும் கண்டிக்கிறதோ கண்டிக்கிறதோ வேதனை செய்யறதோ இல்லை. அல்லாஹ் சந்தர்ப்பங்களை கண்டான், வாய்ப்புகளை கண்டான். எந்த அளவுக்கு அந்த மக்கள் வாக்குகளுக்கு ஞாபகங்களை கொடுத்தாங்கன்னா வருஷத்துல 2 சஃபர் செய்வாங்க. கோடை காலத்துல ஒரு நாட்டுக்கு போவாங்க, குளிர் காலத்துல இன்னொரு நாட்டுக்கு போவாங்க. வருடத்துல 2 சஃபர். அந்த 2 சஃபரின் மூலமாக முழு வருடத்துடைய தேவைகளை அவர்களுக்கு எல்லாம் பூர்த்தியாக்கி கொடுத்தான். ஒரு சின்ன சூறாவில் அல்லாஹ் ஞாபகப்படுத்தலாம். லிஈலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். குரைஷியர்களுக்கு குளிர்காலத்துடைய கோடை காலத்துடைய அந்த சஃபரை நாங்கள் இலக்காக்கி கொடுத்தோம். அதற்காக என்ன செய்யுங்க, ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். இந்த பைத்துல்லாஹ்வுடைய ரப்பை நீங்க வணங்குங்க, எனக்கு இணை வைக்காதீங்க, எனக்கு ஷிர்க் வைக்காதீங்க. வருடத்தில் 2 சஃபர். அந்த 2 சஃபரின் மூலமாக முழு வருடத்துடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தியாக்கி கொடுத்தான். ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, காபாவுடைய ரப்பை வணங்குங்க. இன்னும் ஒரு ஆயத்துல கூறுகின்றான், வதரபல்லாஹு மஸலன் கரியதன் கானத் ஆமினதன் முத்மஇன்னா யஸீஹா ரிஸ்குஹா ரகதா மின் குல்லி மகான் ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ் ஃபஅதாகஹா அல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் கௌஃபி பிமா கானூ யஸ்னஊன். உங்களுக்கு ஒரு கிராமத்தை உதாரணத்திற்கு சொல்ல வேண்டாமா? கானத் ஆமினா, அந்த கிராமம் அச்சமற்ற கிராமம், முத்மஇன்னா அமைதி பூண்ட கிராமம், எந்த பயமும் இல்ல, எந்த அச்சமும் இல்ல, எந்த சச்சரவும் இல்ல. யஸீஹா ரிஸ்குஹா ரகதா, அந்த கிராமத்திற்கு முழு உலகத்திலிருந்து பல
இன்றைக்கு நாங்க பார்க்கலாம் பாருங்க. இப்ப நோம்புல கூட நாங்க பார்த்தோம், கிட்டத்தட்ட 2 மில்லியன் மக்கள் அங்க ஒன்று சேர்றாங்க. அச்சுடைய காலத்துல 2.5 மில்லியன், ஒரு 25 லட்சம் 30 லட்சம் மக்கள் சேருவாங்க. அந்த முழு அரேபிய தீபகற்பத்துல ஈட்ட மரங்களை தவிர வேறு எந்த பழங்களும் இல்லை. நாங்க இங்க பழம் சாப்பிடுறதை விட அங்க போனா கொஞ்சம் கூடுதலா பழங்கள் சாப்பிடப்படுது. அந்த 2.5-3 மில்லியன் மக்கள் பழம் சாப்பிட்டாலும் பழத்திற்குரிய கட்டுப்பாடு ஏற்படுது. அல்லாஹ்வுடைய குதிரத்தா இல்லையா? ரமலான்ல கூட பார்க்கலாம், ஹரம் ஷரீஃப்ல கியாமுல் லைல் இரவு 3 மணிக்கு தான் முடியும். 5 மணிக்கு சுபஹுக்கு வாங்க சொல்லுவாங்க. 2 அவஸ்தை இடையில வித்தியாசம் இருக்குது. அந்த 2 அவர்ல 20 லட்சம் பேர் ஷஹர் செஞ்சு நோம்பு பிடிக்கிறாங்களா இல்லையா? எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், ஒரு 500 பேருக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்யணும்னு எத்தனை நாள் ஏற்பாடு நாங்க செய்யறாங்க. இப்ப நேற்று பார்த்துட்டீங்க, ஒரு 1000 2000 பேர் ஒரு சாப்பாட்டுக்கு எவ்வளவு நாள் ஏற்பாடு. ஒரு 2 மில்லியன் மக்கள் 2 அவர்ல முழு மக்களும் அந்த சாப்பாடை செஞ்சு அவங்க நோம்பு பிடிச்சு முடிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், உலகத்துடைய பல பாகங்களிலிருந்து அந்த ஊருக்கு உணவு வந்து கொண்டே இருந்தது. அந்த அளவுக்கு அந்த ஊர் அச்சமற்ற பயமற்ற ஊராக ஆக்கினான். அவ்வளவு செய்தியும் கூட அந்த குறைசர்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹுடைய நியமத்துக்கு மாறி செஞ்சாங்க. அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளல, அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அந்த நபி அவர் ரசூலாக ஏற்றுக்கொள்ளல, அந்த ரசூல தூதுவராக ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ் என்ன செஞ்சான்? லிபாசல் ஜூஇ வல் கௌஃபி பிமா கானூ யஸ்னஊன். அவர்கள் செய்த அந்த வேலைகளுக்கு பகரமாக பசியுடைய பயத்துடைய ஆடையை அவர்களுக்கு நாம் அணிவித்து விட்டோம். எந்த அளவுக்கு பயம் வந்தா கடைசியில் நபி அவங்க துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம ஜஅல்ஹும் சினீன கஸினி யூசுப். யா அல்லாஹ், யூசுஃபுடைய சமூகத்திற்கு ஏற்படுத்திய பஞ்சத்தை மாதிரி இவர்களுக்கு பஞ்சத்தை ஏற்படுத்தி 7 வருஷ பஞ்சம். எந்த அளவுக்கு பஞ்சம் வந்தா கிட்டதுகளை சாப்பிட்டாங்க, விட்டைகளை சாப்பிட்டாங்க, இணை குலைகளை சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான பஞ்சம், பயங்கரமான பயம். பகலில பிரயாணம் செய்ய முடியாது. அல்லாஹ் கண்டிக்கல்ல. நாங்க ஆரம்பத்திலிருந்து சொல்லி வரோம், அல்லாஹ் எவ்வளவு சட்டத்தை கொடுத்தான், வாய்ப்புகளை கொடுத்தான், நியமத்துகளை கொடுத்தான். அதற்கு மாறு செய்த வேலையில இறுதியாக அந்த
ஒரு நுழம்பை அவர்கள் கண்ணால கண்டதில்லை. தேனை அங்க அனுப்பியதே இல்லை. அதே மாதிரி பாம்பு தேனையும் அங்கு அனுப்பியதில்லை. ஏன்? இதால மனிதர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ், மனிதர்களுக்கு இடையூறு, மனிதர்களுக்கு இடைஞ்சலை தரக்கூடிய எதையுமே ஏற்படுத்தாமல் அந்த அளவுக்கு அச்சமற்ற பயமற்றவர்களாக ஏற்படுத்தி அவர்களுக்கு அறிவு என்று சொல்லக்கூடிய அனைத்திலிருந்து நீர் அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே இருந்தான். பகலிலேயும் பிரயாணம், இரவிலேயும் பிரயாணம், அந்த அளவுக்கு அச்சமற்றவர்களாக பிரயாணம் செய்து கொண்டிருந்தாங்க. ஆனா மறுமுனையில நபியை அனுப்பி கொண்டிருந்தான். ஒரு நபியை அனுப்பினான், 2 நபியை அனுப்பினான், 3 நபியை அனுப்பினான், 10, 13 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஆனால் அந்த 13 நபிமார்களையும் அந்த சபாவாசிகள் நிராகரித்தார்கள். வாழ்ந்த ஆது வர்க்கமாக இருந்தாலும் சரி, அதற்கு பின்னால் வாழ்ந்த சபாவாசிகளாக இருந்தாலும் சரி, நபியுடைய காலத்தில் வாழ்ந்த குறைசியர்களாக இருந்தாலும் சரி, நபிக்கு பின்னால வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய காலமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பொதுவான சுன்னா எது? எப்பொழுது முஸ்லிம்கள் அல்லாஹ்விற்கு வழிபட்டு கட்டுப்பட்டு நடப்பார்களோ அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். எவர்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்வார்களோ அவர்களை அல்லாஹ் ஆரம்பத்தில் இல்ல இறுதியில அளித்திருக்கின்றார். கடைசி காலத்துல முஸ்லிம்கள் இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்தா எந்த சக்தியையும் பயப்பட தேவையில்ல, எந்த சூப்பர் பவரையும் பார்த்து பயப்பட தேவையில்ல என்ற அளவுக்கு நபியுடைய ஹதீஸ்ல வருது. அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுடைய காலத்திற்கு பின்னால அந்த தஜ்ஜாலுடைய பயங்கரமான காலம். ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில் உள்ள 70,000 பேர் போவாங்க. குஸ்துன்தீனியா துருக்கியில் உள்ள ஒரு பகுதிக்கு பேரு. அந்த துருக்கிக்கு முஸ்லிம்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி துருக்கியுடைய கடல் பக்கமா பெரிய ஒரு கோட்டை சூறை கட்டி இருப்பாங்க. முஸ்லிம்கள் உள்ளே வரக்கூடாது. தரை பக்கமாக பெரிய ஒரு கோட்டை சூறை கட்டி இருப்பாங்க. முஸ்லிம்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி மிஷ்காத்தில் இந்த ஹதீஸ் வருது. ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில் உள்ள 70,000 பேர் போவாங்க. அம்புகளை வீச மாட்டாங்க, ஈட்டிகளை எரிய மாட்டாங்க, வாள்களை ஓங்க மாட்டாங்க. அந்த பெரிய கோட்டை சூருக்கு முன்னால நின்று பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவாங்க. அந்த பெரிய கோட்டை சூறு இடிந்து தூள் தூளா ஆக்கிவிடும். மறுமுனையில வருவாங்க, தரைப்பக்கமாக உள்ள அந்த சூருக்கு பக்கத்துல வந்து இதே வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த சூறு இடிந்து தூள் தூளா ஆக்கிவிடும். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு உதவி செய்வான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில பயங்கரமான ஒரு சண்டை ஏற்படும். எந்த அளவுக்கு சண்டை என்று சொன்னா முஸ்லிமுக்கு உலகத்தில் உள்ள அனைத்து வர்க்கங்களும் பாதுகாப்பு கொடுக்கும். எந்த அளவுக்கு ஒரு மலைக்கு பின்னால ஒரு யூதர் ஒளிந்து கொண்டா அந்த மலை பேசும். முஸ்லிமை கூப்பிடுது, யா முஸ்லிம், யா அப்துல்லா, அதுவுக்கு கல்வி பக்துல்ஹு பக்துல்ஹு. ஏ முஸ்லிமே, ஏ அல்லாஹ்வுடைய அடியானே, உன்னுடைய விரோதி யூதர் எனக்கு பின்னால ஒளிந்திருக்கிறான், மறைந்திருக்கிறான், ஓடிவா, வந்து நீ அவனை கொள்ளு, வந்து நீ அவனை வெற்று சொல்லி மலைகள் பேசும், மரங்கள் பேசும், கற்பாறைகள் பேசும். எந்த அளவுக்கு ஒரே ஒரு மரத்தை தவிர இல்லல் ரிர்கித்னு சொல்லி அல்லது நறுக்கிதுன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு மரத்தை தவிர மற்ற அனைத்தும் முஸ்லிம்களுக்கு சாதகமாக உதவி செய்யும். அந்த ஒரு மரம் மாற்றம் மாற்றி கொடுத்தாரு. எந்த அளவுக்கு யூதர்களுக்கு நம்பிக்கை சொன்னா அந்த மரத்தை வளர்க்கிறாங்க. நாங்க 90ல ஜோர்டான் போயிருந்த வேலையில ஜோர்டானுக்குள்ள ஒரு அமெரிக்கர்களுடைய யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள என்ன செய்யறாங்க? இந்த மரத்தை வளர்க்கிறாங்க. ஏன்னு கேள்விப்பட்டா வெகு விரைவில் எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில ஒரு யுத்தம் நடக்க இருக்குது. அந்த யுத்தத்தில் இந்த மரம் தான் எங்களை காட்டி கொடுக்காதுன்னு சொல்லி யூதர்கள் அந்த மரத்தை வளர்க்கிறாங்க. அதே மாதிரி ஜோர்டானுக்கும் இஸ்ரவேலுக்கு மத்தியில் உள்ள இஸ்ரவேல் போர்டர்ல அந்த மரம் வளர்க்கப்படுது. ஏன்? அந்த மரம் முஸ்லிம்களுக்கு பாதகமாக எங்களுக்கு சாதகமாக காட்டி கொடுக்கும் சொல்லி அல்லாஹ் கடைசி
அதுதான் என்று சொல்லக்கூடிய படைப்பினங்கள். அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜபலுல் கம்ர் என்று சொல்லக்கூடிய மலை உச்சியில தன்னுடைய நல்லடியார்களை கூட்டிக் கொண்டு போய் இருந்துருவாங்க. இப்பொழுது அல்லாஹ் யாஜூஜ் மாஜூஜ் என்று சொல்லக்கூடிய அந்த படைப்பை அனுப்பிடுவான். அந்த நல்லடியார்கள் அந்த மலையில் உட்காருவாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்பாங்க, யார சூழல்லாம் அதற்கு பாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யார சூழல்லாம் நீங்க தஜ்ஜாலை பத்தி சொல்றீங்க, யாஜூஜ் மாஜூஜ பத்தி சொல்றீங்க, அந்த தாபத்துல் அர்த பத்தி சொல்றீங்க, என்னங்க அதை கேட்டா எங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியல. என்ன திட்டத்தை நபி அவர்களை படித்து கொடுத்தான். அந்த திட்டத்துடைய அடிப்படையில நபி அவர்கள் சஹாபாக்களை வழி நடத்தினாங்க. மறுமுறையில நபி அவங்க சஹாபாக்களுக்கு விளக்கினாங்க. மாறு செய்தவர்களுடைய நிலை எப்படி ஆச்சு, ஆது வர்க்கத்திற்கு என்ன நடந்துச்சு, சமூகவாசிகளுக்கு என்ன நடந்துச்சு, சபாவாசிகளுக்கு என்ன நடந்துச்சு, குறைஷர்களுக்கு என்ன நடந்துச்சு. இதற்கு மாற்றமா அந்தந்த காலத்துல வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் எந்தெந்த அடிப்படையில உதவி செய்தான் அதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தினான். அதில் மூசாவுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செய்தான், அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி உதவி செய்தான், அதில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போன்றவர்களுக்கு அல்லாஹ் எப்படி எப்படி உதவி செய்தான், அந்த முழு சரித்திரங்களை சொல்லி நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு விளங்க வச்சாங்க. நீங்க தீனோட வாழ்ந்தீங்க, இஸ்லாத்தோடு வாழ்ந்தீங்க, அல்லாஹ்வுடைய முழுமையான கட்டளைகளை எடுத்து நடந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களை நபிமார்களை பாதுகாத்த மாதிரி பாதுகாப்பான், ரசூல்மார்களை பாதுகாத்த மாதிரி பாதுகாப்பான். என்னென்ன அடிப்படையில நபிமார்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தானோ அதே அடிப்படையில உதவி செய்வான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஆனா இன்றைக்கு நாங்க பார்க்கலாம் ஏன் முஸ்லிம்களுக்கு உதவி இல்லை? எங்க பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு சோதனை, முஸ்லிம்களுக்கு தான் பிரச்சனை. ஒரு காலத்துல எவ்வளவு அமைதியா வாழ்ந்தோம், எவ்வளவு நிம்மதியா வாழ்ந்தோம், எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தோம், எவ்வளவு அச்சமற்று வாழ்ந்தோம். ஆனா இன்றைக்கு அந்த சந்தோஷம் எங்க, அந்த நிம்மதி எங்க, அந்த அமைதி எங்க? ஒவ்வொரு நாளும் பீதி, ஒவ்வொரு நாளும் பயங்கரம், ஒவ்வொரு நாளும் சோதனைகள். காரணம் என்ன? முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டுட்டாங்க, தீனை விட்டுட்டாங்க. இன்றைக்கு நோக்கமே பணமா மாறிடுச்சு. நபி அவர்கள் ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல முஸ்லிம்களுடைய நோக்கமே தீனார் திர்ஹம் தவிர வேறு எதுவுமே இருக்காது. இன்னைக்கு நாங்க பார்க்கலாம், காலையில எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகின்ற வரைக்கும் எக்கானமி, பொருளாதாரம், பண, பிசினஸ், தோட்டம், வெற்றி, இதை பத்தி யோசிச்சு 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 தீனுடைய வேலைய, தீனுக்கு செய்ய வேண்டிய கிதமத்தை விட்டுவிட்டதனால அல்லாஹ்வுடைய சாபமும் அல்லாஹ்வுடைய வேதனையும் அல்லாஹ்வுடைய அழிவு முஸ்லிம்களை நோக்கி வந்து கொண்டிருக்குது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நாங்க பார்க்கணும், ஆண்களுக்கு இஸ்லாமிய வாழ்க்கை இருக்குதா, பெண்களுக்கு இஸ்லாமிய வாழ்க்கை இருக்குதா? இஸ்லாம் வந்தா பள்ளியில வந்து விசேஷமான தினத்துல, ஜும்மாவுடைய தினத்துல அன்றைக்கு குர்ஆன் ஓதுறது, சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறது, தஸ்பீஹ் தொழுகிறது, லைலத்துல் கத்ருடைய இரவுல, பராத்துடைய இரவுல, ஆஷூராவுடைய இரவுல பள்ளிக்கு வாரது, 2 ரக்காத் தொழுகிறது, 4 ரக்காத் தொழுகிறது, தௌபா செய்யறது, துஆ கேட்கிறது. இதுவல்ல இஸ்லாம். இஸ்லாம் வந்தா காலையில எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகின்ற வரைக்கும் எந்த வேலையை செய்தாலும் சரி இஸ்லாமிய முறைப்படி செய்யணும். நபியவங்க செஞ்சு காட்டினாங்க. எச்சரை துப்புவதாக இருந்தாலும் சரி, சிறுநீர் கழிப்பதாக இருந்தாலும் சரி, தலைமுடியை வாரிக்கொள்வதாக இருந்தாலும் சரி, பெண்கள் ஆணையை மாற்றிக்கொள்வதாக இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் ஒரு முறையை ஒத்துத் தந்தார்கள். அந்த முறைப்படி நாம் அமைத்துட்டோமா? பள்ளியில 1/2 மணி நேரம் தான் இருப்போம், பள்ளியில 1 மணி நேரம் தான் இருப்போம். எங்களுடைய பஜாரில் 8 மணி நேரம், நம்முடைய மார்க்கெட்ல 10 மணி நேரம், நம்முடைய தெருக்கல்ல 12 மணி நேரம். அந்த தொழில் இஸ்லாமிய முறைப்படி நடக்குதா? அந்நியவர்களுடைய பெரிய சதித்திட்டம் தான் என்ன? முஸ்லிம்களுடைய ஆன்மீக பலத்தை குறைக்கணும், முஸ்லிம்களுடைய வெளிரங்கமான பலத்தை குறைக்கிறதுக்கு உலகம் பூரா போதை வத்து அறிமுகம் செஞ்சுட்டாங்க. எங்க பார்த்தாலும் போதை வத்து, அந்த போதைக்கு அடிமையாகி ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் வெளிரங்கமான பலம், வெளிரங்கமான சக்தியை இழந்துட்டாங்க. ஒரே ஒரு பலத்தான் இருக்குது, ஆன்மீக பலம். அதுதான் துஆவுடைய பலம். எங்க துஆவுடைய பலம் இருக்குது, அது சாதாரணமான பலம் அல்ல. நபி அவங்க சொன்னாங்க, அத்துஆஉ சிலாஹுல் முஃமின், துஆ இருக்குது மூமினுடைய மிகப்பெரிய ஆயுதம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த துஆவுடைய பலத்தை குறைக்க உலகம் பூரா என்ன செஞ்சுட்டாங்க? வட்டியை பறச்சிட்டாங்க. ஒரு காலகட்டத்துல வட்டி அது என்னமோ பெரிய அளவுல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் செய்யறவங்க தான் செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு சர்வ சாதாரணமா இங்க இருக்கிறதோ தெரியல. எங்கட நாட்டுல நாங்க பார்க்கலாம், எங்கட சிலோன்ல விவசாயிகளுக்கும் லோன் கொடுக்கறாங்க. 5000 கொடுக்கறாங்க, 10000 கொடுக்கறாங்க, 50000 கொடுக்கறாங்க. எடுப்பதுக்கெல்லாம் வட்டி, எடுப்பதுக்கெல்லாம் லோன், எடுப்பதுக்கெல்லாம் ஹராம்ல, லோன்ல, பினான்ஸ்ல, இன்சூரன்ஸ்ல, இதெல்லாம் வட்டியுடைய
ஒரு பெருமதியை போட்டாங்க. எவனாவது கல்யாணம் முடிக்கிறான்னு சொன்னா அல்லது யாராவது ஒரு ஆள் கல்யாணம் முடிக்கிறாரு, அவருடைய குவாலிபிகேஷனை சொல்லும் போது இவர் இந்த இவர் இந்த பேங்க்ல டைரக்டர், ஆனா வட்டி கடையில கணக்கு எழுதுறான். நபியவங்க சாபப்பட்டாங்க, அல்லாஹ் சாபப்பட்டாங்க, மலக்குமார்கள் சாபப்பட்டாங்க. மூணு உலக மக்களுடைய சாபத்திற்கு ஆளான ஒருவன் நம்முடைய சமூகத்துல ஏதோ உயர்ந்த ஒரு பதவியில் இருக்கிறதா மக்கள் நினைக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், வட்டியிலிருந்து உங்களால் தவிர்த்து கொள்ள முடியாவிட்டால் அல்லாஹ்வோடு யுத்தம் செய்ய நீங்க தயாராகுங்க. அமெரிக்காவோடு யுத்தம் செய்யறது கஷ்டம் இல்ல, ரஷ்யாவோடு யுத்தம் செய்யறது கஷ்டம் இல்ல, யூகேவோடு யுத்தம் செய்யறது கஷ்டம் இல்ல, அல்லாஹ்வோடு யுத்தம் செய்ய தயாராகுங்க. அந்த யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். அவ்வளவு பெரிய காலம் கலையல்ல, ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால எங்கட ஊர்ல உள்ளவங்களுக்கு சரி அல்லது அக்க பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சரி பெரிய அளவுல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் செய்யல, பெரிய வெற்றிகள் வைத்திருக்கல, கொஞ்சம் காணி பூமிகள் இருக்கும், கொஞ்சம் விவசாயம் இருக்கும், வீட்டுக்கு 8 புள்ள 10 புள்ள 12 புள்ளகளை வச்சு மாஷா அல்லாஹ் சம்பாதிப்பாங்க. காலையில எங்கேயாவது நடத்துட்டு போவாங்க, எங்கேயாவது வாங்கிட்டு வருவாங்க, பஜாரில் பாலையில வித்துருவாங்க, வீட்டில் உள்ள 10 குழந்தைகளுடைய தேவை பூர்த்தி ஆகிரும். ஆனா இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு எல்லாருமே வெளிநாட்டுல இந்த அதெல்லாம் பண்ணக்காரவங்க இல்லாத நாடு இல்ல. அங்க அமெரிக்கா போன அங்க இருக்கிறாங்க, யூகே போன அங்க இருக்கிறாங்க, துபாய் போன அங்க இருக்கிறாங்க, உலகம் பூரா போறாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சம்பாதிக்கிறது, ஆணும் சம்பாதிக்கிறது, பெண்ணும் சம்பாதிக்கிறது, பெரியவரும் சம்பாதிக்கிறது, சிறியவரும் சம்பாதிக்கிறது. ஆனா தேவை முடிஞ்சிருச்சா? எவ்வளவு வந்தாலும் தேவை முடியதில்லையே. சம்பாதிக்கிற முறை மாற்றம், சம்பாதிக்கிற முறை வித்தியாசம், அறமான முறையை தேர்ந்தெடுத்தாங்க. அதனால எவ்வளவு வந்தாலும் அதுல சம்பாத்தியத்துல பறக்கத்தில்லை. ஒரு வழியால வந்து கொண்டே இருக்குது, இன்னும் ஒரு வழியால போய்கொண்டே இருக்குது. ஒரு காலத்துல நம்முடைய சிறுவர்கள் எவ்வளவு அழகான முறையில, அதபான முறையில, ஒழுக்கமான முறையில நல்ல அமல்களை செஞ்சு கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு 16, 17, 18 வயசு பையன்மார் எவ்வளவு மோசமான பழக்க வழக்கங்கள், உமாவால நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகிட்டாங்க. காரணம் என்ன? அவர்கள் சாப்பிடுற சாப்பாடு ஹராம். ஹராமான சாப்பாட்டை சாப்பிட்டா ஹராமான வேலையை தான் செய்வான், ஹலால சாப்பிட்டா ஹலாலான வேலையை செய்வான், நல்லதை சாப்பிட்டா நல்ல வேலைகள் செய்ய தூண்டும், கெட்டதை சாப்பிட்டா கெட்ட வேலைகளை செய்வதை தான் தூண்டும். அதனால நம்முடைய வாலிப சமூகம் கெட்டுடுச்சு, வாலிபர்கள் கெட்டுட்டாங்க, நம்முடைய பெண்கள் கெட்டுட்டாங்க. ஒரு காலகட்டத்துல பெண்கள் எவ்வளவு ஒழுக்கமா, எவ்வளவு கண்ணியமா, எவ்வளவு கௌரவமா நாங்க இங்க நான் காய்ப்படத்தில் ஓடக்கூடிய வேலையில கேள்விப்பட்டு சில பெண்கள் கடலை கூட அல்லாஹ் வாழ எந்த அளவுக்கு உண்மையோ தெரியாது. சில பெண்கள் கடற்கரைக்கு கூட போனதில்லை, சில பெண்கள் சேவனை கூட பார்த்ததில்லை. ஏன்னா அது ஆணா இருக்குது, ஆணை பார்க்க கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி அது மிகைப்படுத்தி சொன்னா கூட என்னவோ தெரியாது. ஆனா இன்று நான் பார்க்கலாம் நம்முடைய பெண்களுடைய நிலைமை என்ன? பெண்கள்கிட்ட மார்க்கம் இல்ல, பெண்கள்கிட்ட தீன் இல்ல, அவர்கள்ட்ட பர்தாவுடைய வாழ்க்கை இல்ல. எந்த அளவுக்கு தான் குர்ஆன்ல பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நபியுடைய மனைவிமார்கள் நம்முடைய தாய்மார்கள மாதிரி. நபி அவர்கள் மரணித்ததற்கு பின்னால அந்த பெண்களை மறுமணம் முடிப்பது ஹராம். ஏன்? அவர்கள் நம்முடைய தாய்மார்கள மாதிரி. அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், وَإِذَا سَأَلْتُمُوهُنَّ مَتَاعًا فَاسْأَلُوهُنَّ مِنْ وَرَاءِ حِجَابٍ. அந்த தாய்மார்களை போன்ற பெண்கள்கிட்ட நீங்க ஏதாவது கேட்பதாக இருந்தாலும் சரி, திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்க. இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. நபியுடைய மனைவிமார்கள் நம்முடைய தாய்மார்களை போன்று அவர்களுக்கு ஏதாவது கேட்பதாக இருந்தாலும் சரி, திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்க. பெண்களுடைய பேச்சை கூட கேட்கக்கூடாது. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், வீட்டுல ஒரு ஆள் வாராரு வீட்டுக்கு, இன்னும் ஒரு ஆணை விசாரிக்க வாராரு, பதில் சொல்ல வீட்டுல ஆண்கள் யாரும் இல்ல, பெண்கள் மாத்திரம் தான் இருக்கிறாங்க. அந்த பெண்கள் பதில் சொல்லணும்டா உங்களோட குரல் வளைத்து நெளித்து நீங்க இறக்கமான முறையில பதில் சொல்லாதீங்க. பல தப்பதான உங்களுடைய தோற்றத்தை, உங்களுடைய துணிய வளைத்து நெளித்து சொல்லாதீங்க. பல தப்பதான பில்கௌல் பயத்துமா அல்லதி ஃபீ கல்பிஹி மரது வகுல்ல கௌலம் மஅரூஃபா. அந்த பாவமுள்ள நோயுள்ள மனிதனுடைய உள்ளத்துல பாவம் செய்யணும் என்ற ஆசை வரும். அதனால சரியான முறையில கண்டிப்பான முறையில பதில் சொல்லுங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல
கூறுகின்றான். ஏனெங்கிற ஷாஃபி மذஹபுடைய சட்டம், இப்ப உதாரணமா ஆண்கள் இமாம் தொழுவிக்கிறாரு, பின்னால மாமும் சொல்லுவாங்க. இமாம் ஏதாவது தவறு செஞ்சா சுப்ஹானல்லாஹ் சொல்லுவோம், திக்ரு செய்வோம். அதே நேரத்தில் ஒரு ஆண் இமாம் தொழுவிச்சு கொண்டிருக்கிறாரு, பின்னால பெண்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆண் இமாமுக்கு மிஸ்டேக்ஸ் வந்தா சுப்ஹானல்லாஹ் கூட சொல்ல அனுமதி இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் கூட சொல்ல அனுமதி இல்ல. தன்னுடைய இந்த கையால் இந்த கையில கட்டித்தான் காட்டணும். ஏன் தொழுக அவ்வளவு மிகப்பெரிய ஒரு வணக்கம், ஐபாதத்துல கூட தொழுகையில கூட ஆணுடைய அந்த பெண்ணுடைய சத்தத்தை கேட்பது கூட தீர்த்தனா. அந்த இமாம்கள் என்ன சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ் கூட சொல்லக்கூடாது, தன்னுடைய கைய மறு கையில கட்டி அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு சொல்லி. ஆனா இன்றைக்கு நாங்க பார்க்கலாம், ஆணையும் பெண்ணையும் எல்லா இடத்திலையும் கலந்துட்டாங்க. மார்க்கெட்கள்ல, கடைகள்ல, ஷாப்பிங் சென்டர்கள்ல, ஸ்கூல்கள்ல, பெரிய பெரிய இடங்கள்ல, திருமண வைபவங்கள்ல ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கலந்து எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் என்ன சொன்னார்களோ அது 100க்கு 100 நடந்து கொண்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரே, குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், வகர்ன ஃபீ புயூதிகுன் வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலிய்யத்தில் ஊலா. ஏ பெண்களே, உங்களுடைய வீடுகளிலேயே நீங்க அடங்கி இருங்க. அறியாமை காலத்து மனதை காலத்து பெண்கள் அடைந்து திரிந்ததை போன்று ரோடுகள்ல வீடுகள்ல வந்துடாதீங்க, வீடுகளிலேயே தங்கி இருங்கள் என்ற ஆயத்துக்கு பின்னால அதில் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய மனைவிமார்கள் ஒரால் அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க, ஏ உம்முல் முஃமினீன் அவர்களே, நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால நீங்க என்ன சுன்னத்தான ஹஜ் செய்யக்கூடிய வெளியில வாரீங்க இல்ல, சுன்னத்தான உம்ரா செய்யக்கூடிய வெளியில வாரீங்க இல்ல. அதுல சௌதா நாயகி சொன்னாங்க, என்னுடைய கணவன் நபியோட ஹயாத்தோடு இருக்கும் பொழுது சுன்னத்தான ஹஜ் உம்ராவை நான் செஞ்சிட்டேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், நீங்க உங்களை வீடுகளிலேயே இருங்கள் என்று சொல்லி. அதனால அந்த சுன்னத்தான ஹஜ்ஜுக்கு கூட சுன்னத்தான உம்ராவுக்கு கூட என்னுடைய வீட்டுடைய வாசப்படியை நான் தாண்ட விரும்ப மாட்டேன். சொன்னதோடு மட்டுமல்ல, மரணிக்கிற வரைக்கும் அதுல சௌதா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய வீட்டுடைய வாசப்படியை தாண்டியதில்லை. ஜனாதா தான் அந்த வாசலால கொண்டு வரப்பட்டதே தவிர அவங்க ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அவர்கள் அந்த வீட்டுடைய வாசப்படியை தாண்டல்ல. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணினாங்க. அதுல உம்மு ஹல்லாஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெண்மணி ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களுடைய 18-20 வயது மகன் வாலிபன் ஒரு யுத்தத்துல துண்டு துண்டா வெட்டப்படுறாரு, துண்டு துண்டா அறிந்து ஷஹீதாக்கப்படுறாரு. இப்ப அந்த பெண்மணி ஓடி வாரா தன்னுடைய மகனை பாக்குறதுக்கு. வார வேலையில சொல்லப்படுது, நீங்க எங்க இருக்கீங்க? என்னுடைய மகன் அல்லாஹ் கொலை செய்யப்பட்டாரு, ஷஹீதாக்கப்பட்டாரு, அவரை பார்க்க நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு 18-20 வயது வாலிபன், அது சாதாரணமான நோயில் அல்ல, துண்டு துண்டா வெட்டப்பட்டிருந்தா அந்த தாயுடைய மனோநிலை எவ்வாறு இருந்திருக்கும்? அந்த பெண் ஓடி வரக்கூடிய வேலையில ஒரு சஹாபி கேட்டாங்க, இந்த வேலையிலுமா நீங்க உங்களோட முகத்தை மூடிக்கொண்டு வாரீங்க? அந்த பெண்மணி சொன்னா, இன்னி அருசவு ஹயா, இன்னி அருசவு இப்னி லவ் அருசா ஹயாஹி, என்னுடைய மகனை வேண்டுமென்றா நான் இழப்பதற்கு தயார், ஆனா என்னுடைய மானத்தை இழப்பதற்கு தயார் இல்ல. என்னுடைய மகனை இழப்பதற்கு நான் தயார், என்னுடைய ரப்புடைய உத்தரவை இழப்பதற்கு தயார் இல்ல. அன்று பெண்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையில இந்த அளவுக்கு உறுதியாக இருந்தாங்க. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் உள்ள அனைத்து சாதனங்களை கொண்டு உதவி செய்தான். ஆனா இன்றைக்கு ஆண்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இல்ல, முழுமையான முறையில் நபியுடைய சுன்னத் இல்ல. அந்த ஆண்களுக்கு இல்லாததுனால வளர்க்கக்கூடிய பெண்கள் தீனுடைய அடிப்படையில இஸ்லாமிய முறைப்படி அவர்களுக்கு சரியான முறையில கல்வியை கொடுக்கப்படாததுனால பெண்களுக்கு தீனுடைய வாழ்க்கை இல்ல. சுருக்கமா சொல்ல போனா எங்களுக்கு தீன் இல்ல. அதனால முஸ்லிம்களுக்கு ஆபத்து. நாங்க எந்த நாட்டை குறை சொல்வதில் அர்த்தம் இல்ல. எந்த சூப்பர் பவர் நாடாக இருந்தாலும் சரி, எந்த கண்டமாக இருந்தாலும் சரி, எந்த தலைவனாக இருந்தாலும் சரி, எந்த பிரதமராக இருந்தாலும் சரி, யாரையும் குறை சொல்வதில் அர்த்தம் இல்ல. முதலாவது சொல்ல வேண்டியதை நான் தவறு செய்யறேன், நான் குற்றவாளி, நான் உண்மைத்திருக்கல்ல, என்னிடத்தில் திருத்தம் ஏற்படல, என்னிடத்தில் தீனுடைய வாழ்க்கை ஏற்படுத்தல்ல, என்னுடைய மனைவியை நான் சரியா வளர்க்கல்ல, என்னுடைய மகளை நான் சரியா வளர்க்கல்ல, என்னுடைய வாழ்க்கையில தீனுடைய வாழ்க்கை வந்திருக்கா, நான் என்ன சீராக்கிக்கா? முழு உலகத்துடைய நிலைமைகளை அல்லாஹ் சீராக்கி தருவான். நான் நம்மை சீராக்காத வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துடைய நிலைமைகளை சீராக்க போறல்ல. நம்மை சீராக்கிறதுக்கு தான் ஒரு அழகான உழைப்பு உலகம் பூரா தாவத்துடைய வேலையை நடந்து கொண்டிருக்குது. பாரி அளவுல நடக்குது. ஜமாத் போகாத நாடு இல்ல, ஜமாத் போகாத கண்டம் இல்ல. மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, தாவத்துடைய வேலையை நீங்க லேசா நினைக்காதீங்க. ஒரு காலகட்டத்துல எப்படி எப்படி எல்லாம் இருந்த நாடுகள் இந்த வேலை விடுபட்டதுனால இன்னைக்கு எப்படி ஆசை இருக்குது. உதாரணத்துக்கு
பகுதி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்ந்த புகாரா ரஷ்யாவில் உள்ள பகுதி சமர்கந்த். இமாம் புகாரி குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ள கிதாபு உள்ள ஒரு கிதாபை எழுதிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறந்த அந்த நாட்டில் நடந்த சரித்திரம். கொஞ்ச நாளைக்கு முன்னால எங்களை சிலோனுக்கு அஹமதுல்லாஹ் மௌலானா வந்தாங்க டெல்லி மர்க்கத்திலிருந்து. அவங்க சொன்னாங்க எந்த அளவுக்கு சொன்னா பள்ளியில உது செய்வாங்க, 2000 பேர் உது செய்வாங்க. பள்ளியுடைய எந்த மாதிரி இந்த முற்ற வெளியில 5000 பேர் சொல்லுவாங்க. அப்ப உள்பட்டு எவ்வளவு பெருசா இருக்கும். அவ்வளவு பெரிய ஜாமியா மஸ்ஜிதுகள் இருந்த அந்த இமாம் புகாரியுடைய அந்த புகாராவில் உள்ள மக்கள் தீனுடைய அடிப்படையில வாழல்ல, தாவத்துடைய உழைப்பை செய்யல, தீனுடைய பிரச்சாரத்தை செய்யல. எந்த அளவுக்கு மோசமா கிடைச்சுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால அங்க சில இப்பதான் தெரிஞ்சிருச்சு அந்த ரஷ்யா எத்தனையோ சின்ன சின்ன நாடா தெரிஞ்சு கசகிஸ்தான் தஜிகிஸ்தான் எல்லாம் தெரிஞ்சிருக்குது. அந்த காலகட்டத்துல 2 அரேபியர்கள் அங்க யூனிவர்சிட்டி போறாங்க படிக்கிறதுக்கு. அப்படி ஒரு நாள் விடுமுறை காலத்துல அப்படி ஒரு வீட்டு பக்கமா போற வேலையில ஒரு பெண்மணி, ஒரு கிளற பெண்மணி அந்த 2 வாலிபரை கூப்பிட்டு மெதுவா தெரிஞ்ச பாஷையில கேட்டாங்க, நீங்க யாரு? சொன்னாங்க, நாங்க முஸ்லிம்கள். அப்ப அந்த பெண்மணிக்கு சரியான சந்தோஷம். கூப்பிட்டு வீட்டில் இருந்த பணங்கள் எல்லாம் கொடுத்து அவர்களை இக்கராம் செஞ்சு அவர்களை உபசரிச்சு சொன்னாங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட குரான் இருந்தா கொஞ்சம் குரானை கொண்டு காட்டுங்கன்னு சொல்லி இப்பொழுது அந்த வாலிபர்கள் போறாங்க. அடுத்த கனவு வரும் பொழுது அந்த பெண்மணிக்கு குரான் வந்து கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அந்த பெண்மணிக்கு சரியான சந்தோஷம். குரான் எடுத்து தலையில வச்சு நெத்தியில வச்சு ஜனக்கள் எல்லாம் வச்சு முத்தம் வச்சுட்டு ரொம்ப நேரம் அவ அழுதுட்டு வீட்டுக்குள்ள போய் பெரிய ஒரு பொட்டி எடுத்துக்கொண்டு வந்தான். அந்த பொட்டியை திறந்து பார்த்தா முழு பொட்டி நகையாத்தான் இருந்துச்சு. அப்ப அந்த வாலிபர்கள்ட்ட சொன்னா, இந்த நகையை நீங்க எடுத்துக்கொண்டு போங்க. வாலிபர்கள் கேட்டாங்க, என்ன நீங்க எங்களுடைய விளையாடுறீங்களா? இல்ல நான் விளையாடல, நான் இந்த ஊர்ல வாழ்றேன், கிட்டத்தட்ட 70 வருஷமா வாழ்றேன். உங்கள மாதிரி நானும் ஒரு முஸ்லிம் தான். ஆனா என்னுடைய வாழ்நாள் இதுவரைக்கும் குரான் ஷரீஃபை நான் கண்ணால கண்டதில்லை. நான் ஒரு வேஷத்துக்கு இருந்தேன். மௌத்தாகிறதுக்கு முன்னால யாராவது ஒரு குரான் எனக்கு காட்டினா இந்த முழு நகையும் அவருக்கு நான் அன்பளிப்பு கொடுக்கிறதா நான் நாடு இருந்தேன். அதனால தான் இதை உங்களுக்கு தந்துட்டேன், நீங்க எடுத்துக்கிட்டு போங்கன்னு சொல்லி அந்த பெண்மணி சொன்னாவன். எங்க நடந்தது? இப்ப புகாரியுடைய ஊர்ல முழு உலகத்திற்கு குரானுக்கு அடுத்த அந்தத்தில் உள்ள புகாரி ஷரீஃப் எழுதப்பட்ட அந்த கிராமத்துல அந்த ஊர்ல என்ன நடக்கல? வேலை நடக்கல, தீனுடைய உழைப்பு நடக்கல, தாவத்துடைய முயற்சி நடக்கல. குரானை பார்க்காமல் ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார். 1990 நாங்க ஜோர்டான் போயிருந்தோம். அங்க ஹபீஸ் சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் என்கிட்ட நேரடியாகவே சொன்னார், அவர் போலந்து போயிருக்கிறாரு. போலந்துல மகிழ்வுக்கு பின்னால கற்று செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு கிளப்புல அழகான வாலிபன் அவர் மயக்க தெரிந்து கொண்டிருக்கிறாரு. பார்த்தா இஸ்லாமிய அடையாளம் தெரிஞ்சு மெதுவா போய் அந்த வாலிபனை பேசி பள்ளிவாசல் கூட்டிக் கொண்டு வந்து அவருக்கு நிறைய நிப்பாட்டி 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு போதை எல்லாம் தங்கத்துக்கு பின்னால அவரை குளிப்பாட்டி புதிய ஆறு எல்லாம் அனுபவித்து பள்ளியில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இப்ப அந்த வாலிபன் அழுகுறாரு. கேட்டாங்க, ஏன் அழுகுறீங்க சொல்லுங்க. அவர் சொல்லல, பள்ளியில குரான் ஓதுறாங்க, தொழுறாங்க, பயான் நடந்து கொண்டு இருக்குது, முசாக்கராக்கள் நடக்குது, தாலீம் நடக்குது. இவ்வளவோ நேரம் கேட்டும் அந்த வாலிபன் சொல்லல. ஒரு ஆள் போய் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன், நீங்க ஏன் அழுகுறீங்கன்னு சொன்னதுக்கு அந்த வாலிபர் சொன்னாராம், நான் இந்த போலத்தை சேர்ந்தவன் அல்ல, போலத்தை சேர்ந்தவன் அல்ல, என்னுடைய உண்மையான ஊர் டியூனிஸாவை சேர்ந்தவன். அந்த டியூனிஸை சேர்ந்தவன் தான் நான். டியூனிஸ்ல நான் வாழக்கூடிய வேலையில டியூனிஸில் உள்ள மிகப்பெரிய ஜாமியா மஸ்ஜிதுடைய ஹபீபாக நான் இருந்தேன். முழு குரான பாடமாக்கிய ஹாஃபிஸாக நான் இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு ஒரே ஒரு ஆயுசு கூட நினைவில்லை. அதை நினைச்சுதான் நான் அழுகுறேன்னு சொல்லி அந்த வாலிபர் சொன்னான். இதே மாதிரி மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஒரு சரித்திரம் அல்ல, கொஞ்சம் வெளிக்கிழமை போனா தெரியும். ஆயிரக்கணக்கான சரித்திரங்கள். இப்ப நாங்க மே ஜூன்ல ஜப்பான்ல போயிருந்தோம், 4 மாச ஜமாத்துல. அங்க போன டைம்ல எங்க எத்தனையோ ஸ்ரீலங்கன்ஸை சந்திச்சோம். அதே மாதிரி ஒரு ஆட்களும் கொஞ்சம் பேர் ஜப்பான்ல இருக்கிறாங்க, அவங்களையும் சந்திச்சோம். சில ஆட்களை சந்திச்சோம், அவங்க பூசாம சொல்றாங்க, ஹஜரத் நாங்க ஜும்மா தொழுது 8 வருஷமாவது ஹஜரத், ஜும்மா தொழுது 8 வருஷமாவது ஹஜரத், நோன்பு பிடிச்ச காலமே நினைவில்லான்னு சொல்றாங்க. இது எங்க முஸ்லீம்களுடைய நிலம். நாங்கள் யோசிக்கணும், இப்படி சமூகத்தை விட்டுட்டா எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வாரது? நாங்க அந்த காரவங்களை, அந்த நாட்டு தலைவரை, இந்த நாட்டு தலைவரை, இவங்களெல்லாம் குறை சொல்வதில் அர்த்தம் இல்லை. முதலாவது எங்களை சீராக்கணும், எங்களுக்கு தீன் வரணும், எங்களுக்கு இஸ்லாமிய வாழ்க்கை வரணும். நாங்க தியாகத்தோடு இந்த உழைப்பை செஞ்சோம். நாங்க தியாகத்தோடு இந்த உழைப்பை செஞ்சு எங்களுக்கு தீனுடைய வாழ்க்கை வந்தா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் உலகத்துடைய நிலைமையை ஒரு நிமிஷத்துல மாற்றிடுவான். வேளாண் பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதனால அல்ஹம்துலில்லாஹ் எங்களை அகராமத்திலே மாஷா அல்லாஹ்
ஓரளவு அழகான முறையில தாவத்துடைய உழைப்பு நடக்குது. நீங்க உள்ளூர்ல இருக்கிறவங்களும் இருக்கிறீங்க, வெளியூர்ல இருக்கிறவங்களும் இருக்கிறீங்க. ஆனா அசல் என்ன, ஊருக்கு வந்தா ஃப்ரீயா ரெஸ்டா இருக்கிறீங்க. நீங்க மெட்ராஸ்ல அங்க வேலை செய்யறவங்களும் இருக்கீங்க. அதனால ஊருக்கு வந்தா கொஞ்சம் டைம் கொடுக்கறது, கெஸ்டுகள்ல போறது, 3 நாள்ல போறது, ஜுமேராட்டுகளை கலந்து கொள்றது, வருஷத்துல ஒரு 40 நாள் இப்படி எங்களை பெரியார்கள் அழகான ஒரு தர்ஜீபை செஞ்சு சந்திக்கிறாங்க. இந்த முறைப்படி போனா எங்களுக்கு தானே மாற்றம், எங்களுக்கு ஒரு திருக்கத்தை கொண்டு வரதுக்குதான் அல்ஹம்துலில்லாஹ் உலகம் பூரா பாரிய ஒரு உழைப்போட நடந்து கொண்டிருக்குது. அதனால வந்திருக்கிறவங்களும் நாங்களும் நம்முடைய காலங்களை நேரங்களை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அல்லாஹ்வுடைய பாதையில விழுக்கிரண்டி போறதுக்கு நாங்க எல்லாரும் உறுதியா நியத்து வைப்போமா. அல்லாஹ் உங்களை எல்லாத்துக்கும் செல்வத்தை, வசதிய, வாய்ப்ப, காலத்தை, நேரத்தை தந்திருக்கிறான். அதனால யாரு யாருக்கு எவ்வளவு போக முடியுமோ கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் அவசரமா சொல்லுங்க, கஷ்டீரை முடிச்சுட்டு நாங்க முடிச்சிருவோம். நேரம் ரொம்ப நீந்திருச்சு. கொஞ்ச காலம் அல்லாஹ்வுடைய பாதையில யார் யாருக்கு எவ்வளவு போகணுமோ அவ்வளவு. நாளைக்கு ஜமாத் கொண்டு போகுது இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு ஜமாத் கொண்டு போகுது எலும்புகளை இன்ஷா அல்லாஹ். நாளை காலையில எங்களை மௌலானாவோட ஜமாத்தோட போறாங்க. போறவங்க எலும்புகளை எவ்வளவு காலம் போகணுமோ அவ்வளவு காலத்துக்கு எலும்புகளை இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி பெண்கள் அல்ஹம்துலில்லாஹ் பெண்களும் வந்திருக்கிறாங்க, கேள்விப்பட்டோம். நாங்க ஆரம்பத்துல பயான்ல சொல்ல மறந்துட்டோம். பெண்கள் நினைக்காதீங்க ஆண்களுக்குரிய வேலையை மட்டும் ஒன்று சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் உலகம் பூரா பெண்களுடைய ஜமாத்தும் போய் கொண்டிருக்குது. உங்களுக்கு மசூரா கிடைச்சா நீங்களும் உங்களோட ஆண்களோட தாராளமா போங்க. அதே மாதிரி உங்களோட ஆண்களை நீங்க தல்வீது செஞ்சு உற்சாகப்படுத்தி அனுப்பி வச்சு கொண்டே இருங்க. மாசத்துல ஒரு வாரத்தை பிக்ஸ் பண்ணி அனுப்பி வைங்க. வருஷ வருஷம் செல்லாவுக்கு அனுப்பி வைங்க. ஒவ்வொரு நாளும் உங்களோட வீட்டு தாலீமை வாசிக்க வைங்க. ஆக முக்கியம் நல்ல விஷயங்கள் நம்முடைய காதல விழுந்து கொண்டே இருக்கணும். அதனால தாலீம் கிட்டாம வாங்கி கண்ணியமான முறையில வீட்டில் உட்கார்ந்து தாலீமை வாசிக்க வைங்க. வாராந்திர மாதாந்திர பயான் இருக்கிறது, லேடிஸ் பயான், அதிலே தவறாம பெண்கள் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் வேற யாரு இருக்கிறீங்க ஆண்கள் சொல்லுங்களேன். இன்ஷா அல்லாஹ் நாளை காலையில போறதுக்கு மாஷா அல்லாஹ் அவங்க போறாங்க. அல்லாஹ் கபூல் செய்வானாக. வேற ஒரு 10 நாள் 20 நாள் இன்ஷா அல்லாஹ் அவங்க உடனடியா இல்லாட்டி கொஞ்சம் முன்ன பின்ன ஜனவரி பிப்ரவரியிலே போகலாம். இன்ஷா அல்லாஹ் அழகான சந்தர்ப்பம் உண்டு. ஏன்னா அல்லாஹ் சந்தர்ப்பத்தை அடிக்கடி தாரதில்லை. இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை வந்திருக்குது, வெளிப்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் பரவாயில்லை. அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாளைக்கு போங்க, பரவாயில்லை. நாங்க குறிப்பிட்டு கேட்கல, உங்களால எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாள் போகலாம். இன்ஷா அல்லாஹ் நல்ல அழகான சந்தர்ப்பம் உண்டு என்று சொன்னா ஹதீஸ்ல வருது, அல் கைர் லா யுஅக்கர். நல்ல விஷயம் இருக்குது, அதை பிற்படுத்தக்கூடாது. நல்ல விஷயங்கள் செய்யணும் என்ற விருப்பம் அடிக்கடி வராது. ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு வந்துருச்சு, அதை லேட் பண்ணாதீங்க. இந்த சூழல் இந்த மகவுல் போறதே சைத்தான் வேற வேற எண்ணங்களை கொண்டு வந்து போட்டுடுவான். அதனால பிஸ்மில்லாஹ் இன்றைக்கு வெளியாக்குங்க. வெளிக்கிழமை போய் பாருங்க உலக நாட்டுல சிச்சுவேஷன் என்ன, அல்லாஹ் அக்பர், உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன. பாங்கு கேட்காம 15 வருஷம் 20 வருஷம் இருக்கிறாங்க. சொல்றாங்க நேரம் இல்ல, மகரிபுக்கு நேரமாக இருக்கு. அந்த அளவுக்கு உலகத்துடைய நிலைமைகள் மிக மோசமா இருக்குது. அதனால நபியுடைய காலத்துல சஹாபாக்கள் காத்திருக்க தாவத் குடித்தாங்க, உண்மைதான், பார்க்க தான். ஆனா என்ன சொன்னாங்க காத்திருக்கிற பார்த்து, கூறும் மிஸ்ரனா நீங்க நம்மள மாதிரி ஆகுங்கான்னு சொன்னாங்க. அன்றைக்கு சஹாபாக்கள் 100க்கு 100 தீன் இருந்துச்சு, தைரியமா சொன்னாங்க நம்மள மாதிரி ஆகுங்க. இன்னைக்கு நாம சொன்னோம் அவங்க சொல்லுவாங்க உங்களை விட நாங்க நல்லா தானே இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. நாங்க பேரவைத்தான் முஸ்லிம், வேறு இஸ்லாமியர்களுக்கு இல்ல. அதனால எங்களுக்கு ஒரு மாற்றம் வாரத்துக்கு சின்ன ஒரு உழைப்பு, கொஞ்சம் கொஞ்சமா உழைக்கிறது, முயற்சி செய்யறது, அதற்கு பின்னால் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துவான். சரி பரவாயில்லை, எல்லாரும் நியத்தை போமா இன்ஷா அல்லாஹ். சரி அதெல்லாம் பண்ணத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஜுமேராத் நிகழ்ச்சியிலிருந்து 3 நாள் ஜமாத் போறாங்க. இன்ஷா அல்லாஹ் குறைந்தபட்சம் தவறாம ஏதாவது ஒரு வாரத்துல 3 நாள் போவேன் என்றவங்க கொஞ்சம் கையை தூக்கி காட்டுங்களேன். இன்ஷா அல்லாஹ் 3 நாள் தவறாம போவேன் என்றோம். மாஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. மாசத்துல 3 நாள் தவறாம நம்முடைய மஹல்லாவுடைய கஷ்ட இருக்குது, அதுல தவறாம கலக்கிறது. 2வது மஹல்லா புதன்கிழமை தந்திருக்கிறாங்க, அதுல தவறாம கலந்து கொள்றது. அதே மாதிரி டெய்லி பள்ளியில தாலீம் வாசிப்பாங்க. அந்த தாலீமை கட்டாயமா கேளுங்க. நல்ல விஷயங்கள் காதுல விழுந்தாதான் அமல் செய்யற ஆர்வம் வரும். அந்த தாலீம்ல கலந்து கொள்றது, டெய்லி கொஞ்ச நேரம் பிக்கர் பண்ணுவாங்க, அதுல கலந்து கொள்றது. 2 மணி நேரம் உழைப்பு நடக்குது, அதுல கலந்து கொள்றது. நாங்க எதனாலும் சின்ன அடிப்படையில் இல்லாம அப்படியே முன்னேற்றம். எங்களோட பிசினஸ்ல எவ்வளவு டெவலப் ஏற்பட்டு இருக்குது, எங்களோட தொழில் எவ்வளவு டெவலப் ஏற்பட்டு இருக்குது. அதே மாதிரி எங்களோட ஊர்ல இன்னொரு அடிப்படையில் ஒரு டெவலப் உண்டு, ஒரு முன்னேற்றம் உண்டு, ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுறதுக்கு நாங்கள் எங்களை காலங்களை நேரங்களை கூட்டி முயற்சி செய்யணும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானா.
الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين، ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. يا الله كن إلى ربي رحمانே மேலான எஜமானனே மகா கிருபையாளனே யா அல்லாஹ் நம்முடைய இந்த கூட்டத்தை கபூல் செய்வாயாக. நம் கூடிய கூட்டத்தை கபூல் செய்வாயாக. இதை நீ புரிந்து கொள்வாயாக. நம்முடைய சகல பாவங்களை மன்னிப்பாயாக. நம்மால் ஏற்பட்ட சகல பெரிய அனைத்து குற்றம் குறைகளை பொறுத்தல்வாயாக. உன்னுடைய புனிதமான தீனுடைய விளக்கத்தை தருவாயாக. தீனுடைய அடிப்படையிலே வாழ்வதற்கு தோற்றிக் செய்வாயாக. மௌத்து வரைக்கும் நீ விரும்பக்கூடிய முறையிலே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள தோற்றிக் செய்வாயாக. உன்னுடைய அனைத்து கட்டளைகளை முழுமையாக பின்பற்றி நடக்க உதவி செய்வாயாக. உன்னுடைய நபியுடைய சுண்ணத்தில் உண்மையான விருப்பத்தை ஏற்படுத்தி வைப்பாயாக. யா அல்லாஹ் மிக மோசமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் முஸ்லிம்களையும் இஸ்லாமியர்களையும் பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களையும் இஸ்லாமியர்களையும் அளிப்பதற்கு எத்தனையோ சதித்திட்டங்கள் தீர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் அவைகள் அனைத்தையும் தவிடுபொடியாக ஆக்கி விடுவாயாக. உன்னை தவிர வேறு யாரும் நமக்கு இல்லையா அல்லாஹ். யார் யாரெல்லாம் நம்முடைய நண்பர்கள் என்று கூறுகிறார்களோ யா அல்லாஹ், யதார்த்தத்தில் அவர்கள் நம்முடைய விரோதிகளாக செயல்படுகிறார்கள். யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரும் நமக்கு இல்லையா அல்லாஹ். நீயே நமக்கு உதவி செய்வாயாக. நீயே நம்மை பாதுகாப்பாயாக. நம்முடைய குழந்தைகள், மனைவிமார்கள், பெண்கள், நம்முடைய சொத்து செல்வங்கள் அனைத்தையும் பாதுகாப்பாயாக. தீனை விட்டு விட்டதனால் இவ்வளவு பெரிய நஷ்டம். யா அல்லாஹ் தீனுடைய அடிப்படையில் வாழ்வதற்கு தோற்றிக் செய்வாயாக. யா அல்லாஹ் முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. எல்லோருக்கும் மத்தியில் ஒற்றுமையை, ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி வைப்பாயாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் தீனுடைய பரிப்படி வாழ்ந்த நம்முடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்குவாயாக. நம் அனைவர்களுடைய கடைசி வேலையில் கரிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பிரச்சனைகள், சிக்கல்கள் அனைத்தையும் நீக்கி வைப்பாயாக. நம் அனைவர்களின் ஜன்னத்தை பெருதோஸ் என்ற சுரக்கத் நுழைய செய்வாயாக. இந்த சிறிய துஆவை உன்னுடைய கருணையால் அங்கீகரித்த கபூல் செய்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب ارحمهما كما ربياني صغيرا. صل يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. قال الله سبحانه وتعالى في تنزيل القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أنكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع. وقال الله سبحانه وتعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام. وقال النبي صلى الله عليه وسلم: ثلاثة حق على الله عونهم: المجاهد في سبيل الله، المكاتب الذي يريد العطاء، والناكح المكاتب الذي يريد الأداء، والناكح الذي يريد العطاء. وكما قال عليه الصلاة والسلام. மேலான கணவன்களே, சந்திக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களுக்கு தேவைப்படும் பொழுது ஒவ்வொரு கட்டத்திலே அவர்களுடைய தேவைக்கு தக்கவாறு சாதனங்களை, வஸ்துக்களை ஏற்படுத்திக் கொண்டே செல்கின்றான். சிறிய குழந்தையாக உலகத்தை வரும் பொழுது பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, யார் எவர் என்று அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி குறைவாக இருந்தது. கண் இருந்தும் பார்க்க முடியாமல், செவி இருந்தும் கேட்க முடியாமல், நாடு இருந்தும் பேச முடியாமல் அந்த குழந்தை இருக்குகின்றது. காலம் செல்ல செல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்கக்கூடாது, எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது, தந்தை யாரு, தாய் யாரு, சகோதரன் யாரு, சகோதரி யார் என்ற இந்த ஒரு வித்தியாசம், என்ற ஒரு அறிவை அல்லாஹ் கொடுக்குகின்றான். அப்படி இந்த குழந்தை வளரா வளரா உடலிலே ஒரு ஆரோக்கியம், திறமை, வாலிபம், இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தேவைகள் வருகின்றதோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான சாதனங்களையும் கொடுத்துக் கொண்டே வருகின்றான். பசி எடுக்கும் பொழுது அதுக்கு உணவு, தாகம் எடுக்கும் பொழுது அதுக்கு நீர், களைப்பு வரும் பொழுது அதுக்கு ஓய்வெடுக்க வீடு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதர்களுடைய தேவைகள் அதிகமாக அதற்குரிய சாதனங்களையும் ஏற்படுத்திக் கொண்டே செல்கின்றான். தாகத்திற்காக வேண்டி அல்லாஹ் வானிலிருந்து நீரை இறக்குகின்றான். அது பரக்கத்துள்ள நீராக இருக்குகின்றது. அல்லாஹ் கூறுகின்றான்: வானிலிருந்து பரக்கத்துள்ள நீரை நாம் இறக்கி வைக்குகின்றோம். ஏனென்று சொன்னால், மேலான பெரியர்களே, சகோதரர்களே, இந்த நீரில் உள்ளது நிறைய பரக்கத்துகள் இருக்கின்றன. நீரை ஏற்ற மனிதன் தன்னுடைய தாகத்தை மட்டும் போக்கிக் கொள்வதில்லை. மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவு தயாராகுவதற்கும் நீர் தேவைப்படுகின்றது.
மனிதர்கள் அணியக்கூடிய ஆடைகள் தயாராகுவதற்கும் நீர் தேவைப்படுகின்றது. மனிதர்கள் தங்கக்கூடிய கட்டிடங்களை கட்டுவதற்கும் நீர் தேவைப்படுகின்றது. மனிதர்கள் பாதிக்கக்கூடிய இந்த மின் கருவிகள் இசை விசாரி நாம் அமைப்பதற்கும் இதை இயங்க வைப்பதற்கும் நீர் தேவைப்படுகின்றன. அதனால்தான் அல்லாஹ் கூறுகின்றால் பரக்கத்துள்ள நீரை நாம் இறக்கி வைக்கின்றோம். மனிதர்களுடைய தேவை அதிகமாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய சாதனங்களை இறக்கிக் கொண்டே செல்கின்றார். இன்னொரு கூறும்போது அல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா, உங்களுடைய வீடுகளை ஓய்வு பெறக்கூடிய அமைதி பெறக்கூடியதான் நாம் உங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கின்றோம். பூமியை அல்லாஹ் சமத்தரையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். வானத்தை உயர்த்தி வைத்திருக்கின்றான். மேகத்தை தந்து மழையை தந்து மனிதர்களுடைய தேவைகள் அதிகமாக வஸ்துக்களை படைத்துக் கொண்டே செல்கின்றான். இந்த அடிப்படையில் இந்த குழந்தை வளர்ந்து வாலிபத்தை அடையும் போது அவனுக்கு ஒரு துணை தேவைப்படுகின்றது. அந்த துணையை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் திருமணத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றார். ஒரு பெண் பருவவயதை அடையும் போது அவளுக்கு ஒரு துணை, ஒரு ஆண் பருவவயதை அடையும் போது அவருக்கு ஒரு துணை, இரண்டு பேர்களுக்கும் துணை தேவைப்படுகின்றது. அவர்களுடைய கஷ்டங்களை, இன்பங்களை, சந்தோஷங்களை எடுத்துக் கூறுவதற்கு, அவர்களுக்கு ஆறுதல் செய்வதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகின்றது. அதனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களுக்கு பெண்களையும் பெண்களுக்கு ஆண்களுமாக ஜோடியாக படைத்து வைத்திருக்கிறார். மேலாண் பெண்களே சகோதரர்களே, ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வணக்கமாக இபாதத்தாக இந்த நிக்காஹுடைய அமல் இருக்குகின்றது. எல்லா நபிமார்களும் இந்த நிக்காஹுடைய அமலை செய்திருக்கின்றார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களும் செய்த ஒரு வேலை இருக்கின்றது என்றால் ஆடு வைத்திருக்கின்றார். எல்லா நபிமார்களும் ஆடு வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று எல்லா நபிமார்களும் திருமணமும் முடித்திருக்கின்றார்கள். ஓரிரு நபி விதிவிலக்காக ஹஜ்ரத் நூஹ், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே வானிலே உயர்த்தப்படுவதை நிக்காஹ் முடிக்கவில்லை. மீண்டும் உலகத்திற்கு அவர்கள் வந்தால் அவர்கள் திரும்பவும் நிக்காஹ் முடிப்பார்கள். அவ்வளவு பெரிய ஒரு வணக்கமாக இபாதத்தாக இருக்கின்றது இந்த நிக்காஹுடைய அமல். அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஹதீஸிலே, அந்நிக்காஹு மின் சுன்னத்தி, திருமணம் அது என்னுடைய பெரிய ஒரு வழிமுறையாக எனது சுன்னத்தாக இருக்கிறது. இன்னொரு ரிவாயத்திலே கூறினார்கள், ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, எவர் எனது சுன்னத்தை புறக்கணிக்கின்றாரோ, சக்தி வாய்ந்தும் வசதி ஏற்பட்டும் எனது சுன்னத்தை எவர் விட்டு விடுகின்றாரோ அவர் என்னை சேர்ந்தவரே அல்ல என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார். மேலான பெரியார் சகோதரர்களே, நிக்காஹின் காரணமாக உலகத்தில் அல்லாஹ் எத்தனையோ வகையான அபிவிருத்திகளை பரக்கத்துகளை ஏற்படுத்துகின்றான். நாம் பார்க்கலாம், சில பெற்றோர்கள் தனது மகன் வசதி வாய்ப்பு இல்லையே, தனது மகளுக்கு வசதி வாய்ப்பு இல்லையே என்று காலத்தை கடத்திக் கொண்டே செல்கின்றார்கள். கொஞ்சம் வசதி வரட்டும், ஏதாவது தொழிலே முன்னேறட்டும் அல்லது கலையிலே முன்னேறட்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கின்றார். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், உங்களிடம் இருக்கக்கூடிய யத்தீம்கள் அல்லது அடிமைகளாக ஆண்கள் பெண்களாக இருந்தால் அவர்கள் சக்தி பெற்று விட்டார்கள் என்றால் திருமணம் முடித்து வையுங்கள். திருமணத்தின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்து விடுவான். وَأَنكِحُوا الْأَيَامَ مِنكُمْ وَالصَّالِحِينَ مِنْ عِبَادِكُمْ وَإِمَائِكُمْ إِنْ يَكُونُوا فُقَرَاءَ يُغْنِهِمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ, உங்களில் இருக்கக்கூடிய அனாதைகள், உங்களுடைய அடிமைகள், ஆண்கள் பெண்கள், அவர்கள் பகீர்களாக ஏழைகளாக வறுமை கோட்டிலே வாழக்கூடியவர்களாக இருந்தால் திருமணம் முடித்துள்ளீர்கள். அவர்களுடைய திருமணத்தின் காரணமாக அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமணத்தின் காரணமாக செல்வத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் சமூகத்துக்கு மத்தியில் பெரிய ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துகின்றான். திருமணத்தின் காரணமாக எல்லா நபிமார்களும் திருமணத்தை தேர்ந்தெடுப்பதற்கு காரணமே பெரிய பல நூற்றுக்கணக்கான மனிதர்களுடைய சொந்தம் உறவு இந்த திருமணத்தின் காரணமாக ஏற்படுகின்றது. மனைவி மட்டும் சொந்தமல்ல, கணவன் மட்டும் சொந்தமல்ல, மனைவியுடைய உறவினர்கள் சகோதரர்கள், கணவனுடைய உறவினர்கள் சகோதரர்கள், பல நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் இவர்களுடைய உறவினர்களாக, இவர்களுடைய பந்துக்களாக, சொந்தக்காரர்களாக ஆக்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துக் கூறுவது மிக இலேசாக இருக்கும். அதனால்தான் எல்லா நபிமார்களும் திருமணத்தை தேர்ந்தெடுத்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட 9 விதவைகளும் முடித்திருக்கின்றார். 11 திருமணம் முடித்திருந்தாலும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான் கன்னி பெண்ணாக இருந்தார்கள். 9 விதவை பெண்களை முடித்த காரணமே இந்த பெண்களை திருமணம் முடிப்பதன் காரணமாக அந்தந்த கோத்திரங்களில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு உறவினராக, எனக்கு சொந்தக்காரனாக மாற வேண்டும். அதன் பின் அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது லேசாக ஆகிவிடும் என்பதன் காரணமாக. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபுத்திப இலைய மின் துன்யாக்கும் ஸலாஸ், உங்களுடைய உலகத்திலே எனக்கு ரொம்ப விருப்பமானது 3: அத்தீப் வல் மர்அத்து ஸாலிஹா வ குர்ரத்து ஐனி பிஸ்ஸலா, மனம் இருக்கின்றதே அது எனக்கு விருப்பமான ஒரு பொருள்.
ஷமாயில் திருமதியில் ஒரு ரிவாய்த்து வருகின்றது, மனத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருக்கின்றார்கள். அதனால் யாராவது மனம் தந்தால் அதை தட்டக்கூடாது, அதை வேண்டாம் என்று கூறக்கூடாது. பல 3 வஸ்துக்களை எழுதுகின்றார்கள் ஷமாயில் திருமதி என்ற கிதாபிலே. ஊசி என்று நினைக்கின்றேன், தலைக்கு வைக்கக்கூடிய தலகனை, 3வது மனம். இதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3ஐயும் மறுக்க வேண்டாம், யாராவது தந்தால் எடுத்துக் கொள்ளும்படி கூறியிருக்கின்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உலகத்தில் எனக்கு விருப்பமானது மனம், 2வது அல் மர்அத்து ஸாலிஹா, ஸாலிஹான நல்ல பத்திரித்தரமான ஒரு பெண்மணி உங்களுடைய உலகத்தில் எனக்கு ரொம்ப விருப்பம், 3வது தொழுகையுடைய கண்குளிர்ச்சி எனக்கு ரொம்ப விருப்பமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த 3ஐயும் கூறுவதற்கு காரணம், திருமணத்தின் காரணமாக மக்களுக்கு மத்தியிலே, உறவுக்கு மத்தியிலே ஒரு விசாரம் ஏற்படுகின்றது. நமது சொந்தக்காரர்கள் உறவினர்கள் கூடிக்கொண்டே சேர்க்கின்றார்கள். மனம் பூசுவதன் காரணமாக மலக்குமார்களுடைய தோழமே நெருக்கம் கிடைக்கும். எங்கே மனம் அதிகமாக நல்லா வீசிக் கொண்டிருக்கின்றதோ அங்கு அல்லாஹ்வுடைய அமரர்கள் மலக்குமார்கள் அதிகமாக இறங்குவார்கள். 2வது மலக்கின் காரணமாக என்ன நடக்குகின்றது? மலக்குமார்களுடைய நெருக்கம் கிடைக்கின்றது. தொழுவதன் காரணமாக அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைப்பதன் காரணமாக இந்த 3ம் தனக்கு விருப்பம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மேலான கணவன்களே, சங்கைக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கிருபையின் காரணமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான, அவர்கள் நேசித்த ஒரு வணக்கம், மிகப்பெரிய ஒரு இபாதத்தை செய்ய இங்கே நாம் வீட்டிருக்கின்றோம். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிக்காஹுடைய அமலை வணக்கத்தை மிக நல்ல சிறப்பானதாக, ஆணுக்கு ஒரு பாதுகாப்பாக, பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பாக, பாவங்களை விட்டும் அவர்களை பாதுகாக்கக்கூடிய பெரிய ஒரு கேடயமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் இந்த நிக்காஹுடைய அமல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலீனு ஹாதல் நிக்காஹ் வஜ்அலூஹு ஃபில் மஸாஜித் வத்ரிபு அலைஹி துபூர். நீங்கள் திருமணம் செய்யும் பொழுது அதை மக்களுக்கு நன்றாக அறிவித்து விடுங்கள். திருமணம் செய்வதற்கு முன்னால் எல்லா மக்களுக்கும் தெரியக்கூடிய விதத்தில் அந்த திருமணத்தை நாம் அறிவித்து விட வேண்டும். ஏன் திருமணம் முடித்து கணவனும் மனைவியும் செல்லும் பொழுது யாரும் சந்தேகித்து விடக்கூடாது, இவன் இவருடன் செல்கின்றார், அவர் அவருடன் செல்கின்றார் என்று சந்தேகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக திருமணத்திற்கு முன்னால் திருமணத்தை நன்றாக பெரிய ஒரு அறிவிப்பு செய்துவிட்டு மசாஜித் அந்த திருமணங்களை உங்களுடைய பள்ளிவாசல்களிலே ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இவ்வளவு சோதனையான, பிரச்சனையான, இவ்வளவு பித்னாக்குரிய இந்த காலகட்டத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முறைப்படி, அவர்கள் விரும்பிய முறைப்படி, அவர்களுடைய சஹாபாக்கள் எல்லாம் செய்த விதப்படி நிக்காஹ் பள்ளியிலே நடப்பதை பார்க்கும் பொழுது மிக ஆனந்தமாக, சந்தோஷமாக இருக்கின்றன. மேலான கணவன்களே, சங்கைக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கிருபையின் காரணமாக இந்த நிக்காஹ் இதோ பள்ளியிலே நடந்து கொண்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிக்காஹ் முடிக்கக்கூடிய ஒரு ஆண், ஒரு கணவன், அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன், ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகின்றாள் என்றால் 4 காரியங்களுக்காக வேண்டி, 4 அம்சங்களுக்காக வேண்டி ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகின்றால் உலகத்தில். லிமாலிஹா ஒலி ஜமாலிஹா ஒலி ஹஸபிஹா ஒலி தீனிஹா. 1 அவளுடைய பொருளுக்காக வேண்டி, 2 அவளுடைய அழகிற்காக வேண்டி, 3 அவளுடைய குலம் கோத்திரத்திற்காக வேண்டி, 4வது அவளுடைய தீனுடைய பற்றிற்காக வேண்டி. தீனுடைய ஒரு பெண்ணை நீ தேர்ந்தெடுத்துக் கொள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 4 அம்சங்களுக்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படும், அழகுக்காக வேண்டி, பொருளுக்காக வேண்டி, குலத்திற்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி. ஆனால் தீனுடைய பெண்ணை நீ தேர்ந்தெடுத்துக் கொள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனால் மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கலாம், அதிகமான இடங்களில் பெண்ணை பார்க்கும் பொழுது முதலிலே மக்கள் பார்ப்பது செல்வம், 2வது பார்ப்பது அழகு, 3வது பார்ப்பது குலம், கடைசியாக தீன் இல்லாவிட்டால் பரவாயில்லை, பணம் இருக்கின்றதா, அழகு இருக்கின்றதா, இதைத்தான் மக்கள் முதலிடம், இதற்குத்தான் முதலிடம் கொடுத்திருக்கின்றார். பணம் இருக்குகின்றதா, வசதி வாய்ப்பு இருக்குகின்றதா, செல்வந்தர்களாக இருக்குகின்றார்களா, நல்ல அழகாக இருக்குகின்றார்களா, தீன் இருந்தாலும் சரி பரவாயில்லை, அதை சமாளித்துக் கொள்ளலாம், இது இருக்க வேண்டும் என்று அதிகமான மக்கள் இதற்குத்தான் முதலிடம் கொடுத்து, முக்கியத்துவம் கொடுத்து திருமணங்களை நடத்திக் கொண்டே இருக்குகின்றார்கள். இன்று நாம் பார்க்கலாம், இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே அதிகமான தலாக் நடந்து கொண்டே இருக்கின்றது. டைவர்ஸ் போன்ற காரியங்கள் நடப்பதற்கு காரணமே மக்கள் முதலில் திருமணத்திற்கு முன்னால் மையமாக வைப்பது பணத்தில் இருக்குகின்றார்கள். பணம் முடியும் வரைக்கும் கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருக்குகின்றார்கள். பணம் முடிந்தவுடனே இவளின் மீது இருக்கக்கூடிய அன்பு அவனுக்கு சென்று வருகின்றது, பாசம் குறைந்து வருகின்றது. அல்லது ஓரிரு குழந்தைகளை பெற்றுவிட்டால் மனைவியுடைய அழகு குறைந்துவிடும், அதன் காரணமாக அந்த மனைவி அவன் விட்டு வருகின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்ணை தீனுக்காக நீங்கள் முடியுங்கள்.
மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரே, செல்வத்திற்காக வேண்டி முடிக்கின்றார்கள். செல்வம் எல்லா காலமும் ஒரே மனிதனும் தங்கியிருக்கார். செல்வம் என்று பெயர் வந்தது செல்வோம் என்பதில்லை. செல்வோம் என்றால் நாம் சென்று கொண்டே இருப்போம், யாரிடமும் கைத்திருக்க மாட்டோம். செல்வம் என்பது செல்வோம் என்ற அந்த வார்த்தையிலிருந்து வந்திருக்கின்றது. நாம் சென்று கொண்டே இருப்போம், யாரிடமும் தங்கி இருக்க மாட்டோம். ஆனால் அந்த செல்வத்திற்காக இந்த மக்கள் திருமணம் முடிக்கின்றார்கள், அழகிற்காக முடிக்கின்றார்கள். தீனை முன்னால் வைத்து முடிக்காதன் காரணமாகத்தான் அதிகமான குடும்பங்களிலே பிரச்சனைகளும் தலாக்கு அது என்று ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துஸவ்விஜூஹுன்ன லிஅம்வாலிஹின்ன அஸா அம்வாலுஹுன்ன அல்-யுர்தியஹுன்ன. பெற்றோர்களை பார்த்து கூறினார்கள், பெண்களை அவர்களுடைய பொருளுக்காக வேண்டி மட்டும் நீங்கள் திருமணம் முடித்து வைக்காதீர்கள், அந்த பொருள் அவர்களை அழிவினை கொண்டு போய் போட்டுவிடும் என்று சொன்னார். மிக அதிகமாக பணம் வந்துவிட்டால் இந்த தவறான வழியிலே பெண்கள் சென்று விடுவார்கள். பணத்திற்காக வேண்டி மட்டும், செல்வத்திற்காக வேண்டி மட்டும் நீங்கள் பெண்களை திருமணம் முடிக்காதீர்கள், அந்த செல்வமும் அந்த பணமும் அவளை கொண்டு அதாவது அழிவிலே போட்டுவிடும். அவருடைய அழகிற்காக வேண்டி மட்டும் நீங்கள் திருமணம் முடித்து வைக்காதீர்கள். அவளுடைய அழகு அவளை வழிகட்டிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். அவள் வேறு யார் யாருக்காவது செல்லக்கூடிய அளவிற்கு அவளுடைய அழகு அவளை சித்தாமிலே போட்டுவிடும் என்று கூறிவிட்டு சொன்னார்கள். அந்த பெண்களிடம் எந்த அளவுக்கு தீனுடைய மார்க்கத்துடைய பற்று இருக்கின்றதோ, இஸ்லாத்துடைய பற்று இருக்கின்றதோ அதற்காக நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள். ஒரு அடிமை பெண் இருக்கின்றார், ஒரு அடிமை பெண் இருக்கின்றால், ஹர்மா மூக்கு துண்டிக்கப்பட்ட ஒரு அடிமை பெண், சௌதா கருத்த ஒரு அடிமை பெண், ராத்து தீனின் தீன் உடையவளாக இருந்தால் அவளை சிறந்தவள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மேலான பெரியார்களே, பெற்றோர்களே, சகோதரர்களே, நாம் நமது வாலிபர்களுக்கு, நமது மகன்மார்களுக்கு பெண் பெறும் பொழுது முதலாக நாம் தீனை முன்னால் வைக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்கு முதலிடம் கொடுக்க சொன்னார்களோ அதை வைத்து நான் திருமணம் முடித்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை அல்லாஹ் ஒளிமயமானதாக சீராக ஆக்குவேன். இரண்டாவது, மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஆலமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹு முஹ்னா. நிக்காஹிலே மிக சிறந்த, மிக உயர்ந்த நிக்காஹ் எது என்றால் சிலவிலே எது குறைவாக இருக்கின்றதோ அதுதான் சிறந்த நிக்காஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனால் இன்று அந்நியவர்கள், யஹூதிகள், நசாராக்கள் அவர்கள் நிக்காஹை என்று இஸ்லாமியர்களுக்கு பெரிய ஒரு மழையை போன்று படம் பிடித்து காட்டிவிட்டார்கள். திருமணம் முடிப்பது என்றால் மக்கள் என்னமோ பெரிய ஒரு சாதனை, பெரிய ஒரு வேலை, அதை இவ்வளவு சீக்கிரமாக இவ்வாறு செய்து முடிப்பது என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு ஏதேதோ விஷயங்களை கொண்டு வந்து இந்த திருமணத்துக்குள்ளே புகுத்தி விட்டார்கள். எத்தனையோ பல செலவுகளை கொண்டு வந்து புகுத்தி விட்டார்கள். நிக்காஹுக்கு முன்னாலே எத்தனையோ வைபவங்கள், நிக்காஹுக்கு முன்னாலே எத்தனையோ சாப்பாடுகள் என்று அந்நியவர்களுடைய கலை கலாச்சாரங்கள் நம்மோடு வந்து சேர்ந்துவிட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிக்காஹிலே மிக சிறந்த நிக்காஹ் எது செலவாலும் மிக குறைவாக இருக்கின்றதோ அது சிறந்த நிக்காஹ் என்று சொன்னார்கள். செலவு அதிகமாக அது வீண்விரயமாக போய்விடுகின்றது. வீண்விரயமாக ஆக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களை வெறுக்குகின்றான். வீண்விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதே இல்லை. வீண்விரயம் செய்வதன் காரணமாக அல்லாஹ்வுடைய கோபம் வந்து விடுகின்றது. இவன் இவனுடைய ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கோபத்தோடு ஆரம்பிக்கின்றான். ஏன்? வீண்விரயம் வருவதன் காரணமாக அல்லாஹ்வுடைய கோபம் அவனை வந்து சேர்ந்து கொள்கின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அவ்வளவு அதிகமாக பணத்தை செலவழித்து திருமணம் நடிப்பதால் இன்னொரு பெரிய ஒரு நஷ்டம். ஏழை மக்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்களும் நினைக்கின்றார்கள் திருமணம் இவ்வாறு நடந்தால்தான் அது திருமணம். இவ்வளவு சகங்களை வைத்து இந்த ஊர் மக்களை எல்லாம் அழைத்து திருமணம் வைப்பது, இன்னென்ன காரியங்களை செய்தால்தான் திருமணம் என்று அவர்கள் அதாவது மற்றவர்கள், செல்வந்தர்கள், பணக்காரர்களுடைய காலிலே போய் விழுந்து யாசான் கேட்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஏதாவது முறையிலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவே ஹராமான முறையிலே வட்டி, லஞ்சம், கொள்ளை என்று பல விதங்களிலே பணத்தை திரட்டுகின்றார்கள். மகளுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும், இவ்வளவு தெளிவாக எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹராமான பல வழிகளில் அந்த திருமணத்தை செய்வதற்கு மற்றவர்கள் தான் காரணமாக இருக்குகின்றோம். மேலான கணவான்களே, சங்கிகளே, பெரியார்களே, சகோதரர்களே, திருமணங்கள் மிக சிறந்தது, பரக்கத்து வாய்ந்தது. சிலைகளில் குறைந்த திருமணம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதோடு யாராவது ஒரு பருவ வயது அடைந்து விட்டால், தகுந்த பெண் கிடைத்து விட்டால் உடனடியாக அவர்களுக்கு திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும்.
ஆணுக்கு தகுந்த ஜோடி பெண் கிடைத்து விடுகின்றது, அல்லது பெண்ணுக்கு தகுந்த ஒரு ஆண் கிடைத்து விட்டது என்றால் உடனடியாக திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும், அதை தாமதிக்க கூடாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் சில பெற்றோர்கள் அவர்களுடைய சுயநலத்திற்காக வேண்டி அவர் திருமணம் முடித்து விட்டால் என்னை கவனிக்க மாட்டார், எனக்கு சொத்துரை பங்கு தர மாட்டார், என்னோடு நேசம் வைக்க மாட்டார் என்று திருமணத்தை தாமதித்துக் கொண்டே செல்கின்றார்கள். ஆண்களுடைய